இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் மேன், உங்களுக்கு நன்றி. நீங்கள் ஒரு சகோதரனை அழைத்து வந்ததை கண்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா காரியங்களும் கூடும். விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். ஓ தேவனே, உண்மையாகவே இன்றிரவு எங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை அதுவேதான். அதாவது விசுவாசிக்க மாத்திரம் செய்வதே. நாங்கள் இன்றிரவு இங்கே கூடாரத்தில் ஒன்று கூடியிருக்கையில், மேற்கில் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கையில், அன்புள்ள தேவனே, நாங்கள் காலமென்னும் சூரியன் கூட அஸ்தமிப்பதற்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம் என்பதையும் அது விரைந்தோடிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீர் எங்களை உணரச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பொழுதும் போயிற்று. ஒரு சமயம் பொழுது போன போது 2 பிரயாணிகள் உம்மை அவர்களோடு தங்கும்படி உள்ளே அழைத்தனர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அப்பொழுது நீர் உம்மை அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை விளக்கி காண்பிப்பதன் மூலம் வெளிப்படுத்தி கிறிஸ்து முதலில் பாடுபட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தீர். எனவே தேவனே, பொழுதும் போயிற்று. நீர் எங்களுடைய வீடுகளுக்குள் வந்து எங்களோடு வசித்து, கர்த்தாவே, நாங்கள் மிகுந்த கிருபையுள்ளதாய் உம்மிடத்திலிருந்து வருகிற ஒரு பொக்கிஷத்தை போல பற்றி கொண்டுள்ள எங்களுடைய இருதயத்தில் ஒரு வெகுமதியாயுள்ள வார்த்தையை எங்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதை ஒருபோதும் தாண்டி செல்லாதிருப்போமாக. நாங்கள் அதை எப்பொழுதும் எங்களுடைய முழு இருதயங்களில் பயபக்தியோடு கொண்டிருப்போமாக. நீர் இக்காலையில் மருத்துவமனையில் அவர்களுக்காக செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏறக்குறைய மரித்து போகும் அளவிற்கு படுத்துக் கொண்டிருந்த சகோதரன் காப்ஸ் அவர்களுடைய சிறு பையனுக்காக நீர் செய்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இப்பொழுது அவன் இன்றிரவு இங்கே கூட்டத்தாரின் மத்தியில் இருக்கிறான். இந்த எல்லா காரியங்களுக்காகவும் பிதாவே, நாங்கள் எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு எப்படி துதி செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள அருள் புரியும். உமக்கு எப்படி துதி செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது எங்களுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டதாயிருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்ற ஸ்தோத்திர அடையாளங்களாக எங்களுடைய இருதயங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் சரியானதை செய்ய விரும்பும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பித்தருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம். இன்றிரவு ஜன நெருக்கடியை கொண்ட இந்த மகத்தான சபைக்கும் தொலைபேசி இணைப்புகள் மூலம் தேசத்தினூடாக இணைக்கப்பட்டுள்ள யாவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிரவு அவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர். என்னுடைய மனைவியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் இந்த ஆராதனைக்கு பிறகு அவளை அழைக்கப் போகின்றபடியால் நான் அவளை இப்பொழுது அழைத்து பேசவில்லை. நாங்கள் இக்காலையில் சகோதரன் ஜாக்சன் அவர்களுடைய சகோதரன் இல்லை, தந்தை, அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து அவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் நாளை அவர் வீட்டிற்கு திரும்பலாம் என்று எழுதி அனுப்பியிருந்த ஒரு குறிப்பை இங்கே வைத்திருக்கிறோம். சகோதரன் காப்ஸ் அவர்களுடைய சிறு மகன், அவர் என்னை அன்றொரு இரவு தொலைபேசியில் கூப்பிட்டார். சகோதரன் காப்ஸ் கூட்டத்தில் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சிறு பையன் சுகவீனமாயிருந்தான். நான் என்னுடைய 22 ரக துப்பாக்கியை ஆயத்தம் செய்து கொண்டு ஜோசப்போடு லக்கு வைத்து சுடும் இடத்திற்கு செல்ல நேர்ந்தது. நான் கடந்த வாரம் அதை குறித்த எல்லாவற்றையும் உங்களிடம் கூறினேன். அவன் உண்மையாகவே சுடுவதில் சிறந்தவனாயிருக்கப் போகிறான். எனவே அவன் என்ன செய்தான் என்பதை கேரி அவர்களிடமும் லாரி அவர்களிடமும் நிச்சயமாக கூற வேண்டும் என்று விரும்பினான். திரும்பி வருகையில் அவன் என்னிடம் கூறினான், நீ அதை குறித்து சகோதரன் ஜீன் நார்மனிடம் கூற வேண்டும் என்றேன். அதற்கு அவனோ இதை முதலில் பில்லிக்கு, அவனுடைய சகோதரனுக்கே கூற வேண்டும் என்றான். பிறகு இவன் எவ்வளவு நன்றாக சுட்டான் என்பதை அவனுக்கு காண்பித்தேன். அப்பொழுது ஜோசப், சுடுவதை குறித்து நான் நன்கு அறிந்து கொண்டபடியால் அதை கற்றுத்தர என்னிடத்தில் வர வேண்டாம் என்று கூறிவிட்டான். பார்த்தீர்களா? நாங்கள் இங்கு சென்ற போது தொலைபேசி மணி ஒலித்தது. அப்பொழுது பில்லி யார் என்று கேட்க ஓடினான். அதற்கு நானோ, ஒரு கால் அது ஒரு வியாதியஸ்தரின் அழைப்பாயிருக்கலாம் என்றேன். நாங்கள் உள்ளே நுழைந்தோம். அங்கு சகோதரன் காப்ஸ் இருந்தார். அவருடைய சிறு பையனுக்கு அடிவயிற்று உட்பகுதியை சூழ்ந்துள்ள நீரடங்கிய இரட்டை சவ்வு பையில் கோளாறு இருந்தது. எனவே உயிர் வாழ எவ்வித வழியும் இல்லாதிருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை சுகமாக்கி இருந்தார். அன்றொரு இரவு திருமதி உட் அவர்கள், அவன் ஏதோ ஒரு விதமான வலியினால் அவதியுற்றுக் கொண்டிருந்தான் என்று என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். நாங்கள் அவசரமாக புறப்பட்டுக் கொண்டிருந்தோம். எனவே நான் திருமதி வுட்ஸ் இப்பொழுது 10 மணி ஆகிவிட்டபடியால் மிகவும் காலதாமதமாகிவிட்டது. எனவே அவர்கள் என்னை அங்கே மருத்துவமனையில் அனுமதிப்பது சந்தேகம் என்று கூறினேன். மேலும் நான் வீட்டுக்கு சென்று கதவை தாழிட்டுக் கொண்டு ஜெபிக்கப் போகிறேன் என்றேன். அவ்வாறே நான் மேலே சென்று ஜெபித்தேன். அந்த சிறு பையன் இன்றிரவு கூட்டத்தில் இருக்கிறான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாங்கள் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுவரையிலும் கேள்விப்படவே இல்லை.
சகோதரன் லியோ மெர்சியரும் சகோதரி மெர்சியரும் கேட்டுக்கொண்டிருப்பார்களேயானால் நலமாயிருக்கும். நாங்கள் இதுவரை உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து எதையுமே கேள்விப்படவில்லை. அவர் எப்படி இருக்கிறார் என்று இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேள்விப்படுவோம் என்று நம்புகிறோம். ஆனால் அவர் நலமாயிருப்பார் என்று நான் கிட்டத்தட்ட நிச்சயமுடனாயிருக்கிறேன். ஆகையால் தேவன் அந்த அருமையான வயோதிக பரிசுத்த மனிதனை, நீண்டகால அனுபவமுள்ள அந்த வயோதிக சுவிசேஷ ஊழியரை கவனித்துக் கொள்வார் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனையே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுதோ செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் உள்ளன. அதை செய்ய குறைந்த நேரமே உள்ளது. ஆகையால் நம்முடைய கர்த்தருக்காக நாம் செய்ய முடிந்ததை நம்முடைய முழு முயற்சியுடன் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். நான் சற்று முன்னதாகவே வந்துவிட்டேன். நான் மிகவும் நன்றாக இருப்பதாக உணரவில்லை. நான் களைப்படைந்து விட்டேன். உண்மையாகவே களைப்படைந்து விட்டேன். நான் இந்த பிற்பகல் படுத்து கிடந்தேன். நான் இன்னமும் மதிய உணவை அருந்தவே இல்லை. ஆகையால் நான் சென்று மதியம் முழுவதுமே படுத்து கிடந்தேன். எனக்கு சுகமாயிருப்பதாக தோன்றவில்லை. ஆகவே அங்கே படுத்திருந்தேன். அதன் பின்னர் எழும்பி ஜெபித்தேன். பிறகு நான் சற்று மேலாக சுகமடைந்ததை உணர்ந்தேன். அதன் பிறகே எழும்பி என் உடைகளை உடுத்திக் கொண்டு சபைக்கு வந்தேன். ஆகவே அவருடைய ஆடுகளை போஷிக்கும் அதிகாரம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும், நாம் தேசத்தினூடாக உள்ள கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த பாகத்துடன் இணைய முயற்சிக்கும் போது ஒருமித்த நம்முடைய முயற்சிகளை இன்றிரவு அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். எனக்கு தெரிந்த மட்டில் ஆடுகளுக்கென்று நான் அறிந்துள்ள சரியான ஆகாரத்தை மாத்திரமே அளிப்பேன். நாம் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி அந்த 7 வாதைகள், 7 கலசங்கள், எக்காலங்கள் போன்றவைகளின் பேரில் பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்திற்காக மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். அவை யாவும் சரியாக ஒரு கொத்தாகவே அமைந்துள்ளன. அந்த காரணத்தினால்தான் அதனை பிரசங்கிக்க நமக்கு ஒரே கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1 வாரமோ 10 நாட்களோ அல்லது அதிகமாகவோ ஆகலாம். அது மிகவும் போதுமானதாக இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். இப்பொழுது உங்களில் அநேகர் தொலை தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். நான் இங்கு நோக்கி பார்த்தபோது நான் சற்று முன்னர் டூசானில் உள்ள சபையினரை கவனித்தேன். திருமதி சாத்மேன் மற்றும் சகோதரன் ஃப்ரெட் வந்துவிட்டதை நான் காண்கிறேன். இந்த காலையில் நான் அவரை கூட்டத்தில் கண்டேன். இன்றிரவு சகோதரன் டான் ரெடல் அங்கே பின்னாக அவருக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். சகோதரன் டான் உள்ளே இருப்பதை காண மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூனியர் இருக்கிறாரா அல்லது அவர் அவருடைய சபையில் இருக்கிறாரா? அவர்கள் இன்றிரவு தங்களுடைய சபையில் தொலைபேசி இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளனர் என்று நான் யூகிக்கிறேன். ஆகையால் சகோதரராகிய நீங்கள் எல்லோருமே நீங்கள் இன்றிரவு எங்களோடு இருப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்றோ ஒரு நாளில் இந்த ஜீவியம் முடிவடையும் போது நம்முடைய சிறிய ஒளியாகிய மானிட ஜீவியம் மங்கத் துவங்கி வெளியே செல்ல துவங்கும் போது நாம் பொல்லாங்கிற்கு பயப்படும். அதற்காக நாம் கர்த்தரை நம்பியிருக்கிறோம். எனக்கு சற்று முன்புதான் அரிசோனாவில் இருந்து பிரஸ்காட்டில் இருந்து செய்தி கிடைத்தது. சகோதரன் காகின்ஸ் மருத்துவமனையிலிருந்து அனுப்பிவிடப்பட்டாராம். ஆகையால் நாம் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நல்லது, அது அருமையாயிருக்கிறது. எனவே நாம் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். சகோதரி மெர்சியர், உங்களுடைய தந்தை இப்பொழுது சுகமாகிக் கொண்டு வருகிறார். நாங்கள் ஜெபித்த பிறகு அவர் நலமாகி விடுவார் என்பதை நான் உணர்ந்தேன். ஆகையால் அவர்களும் தொலைபேசி இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் தொலைபேசியில் இணைக்கப்பட்டுள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். எனவே நாங்கள் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த நம்முடைய சகோதரன் இப்பொழுது நலமாகவே இருக்கிறார், சுகமடைய போகிறார். ஆகையால் நாம் இந்த எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு ஒரு வேண்டுகோள் அளிக்கப்பட்டது. இங்குள்ள ஒரு அருமையான சகோதரன், அவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கவில்லை என்று நான் யூகிக்கிறேன். கென்டக்கியில் இருந்து வந்துள்ள ஒரு சகோதரன் தன்னுடைய மகளை குறித்து என்னை தொலைபேசியில் கூப்பிட்டார். அருமையான குடும்பம். அந்த பெண் அறுவை சிகிச்சை செய்யப்பட போகிறாள். முதுகில் புற்றுநோயோடு உள்ள ஒரு வாலிபத்தாய். ஆகையால் தேவன் அந்த வாலிப பெண்மணியை விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் விடுவிப்பார் என்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம். சபையோராகிய நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜனங்களுக்காக ஜெபிப்போம். அதைத்தான் நாம் ஒரு குழுவாக செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாட்கள் நெருங்க நெருக்கமான பாதையில் நாம் ஒன்று சேர்ந்து நெருங்கி வர வேண்டும். என்னே, நாம் ஒன்றாய் ஒரே சரீரமாய் இருக்க வேண்டும். நாம் ஒருவர் மற்றவர்களுடைய பாவங்களையும் நம்முடைய வேறுபாடுகளையும் மறந்து ஒன்றாக சேர்ந்து முன்னேறி மிகவும் நெருக்கமாக இணைந்து அந்த நாள் சமீபித்து வருவதை நாம் காணும் போது நாம் ஏக சிந்தையும் ஏக மனதும் கொண்டவர்களாய் சபைக்கு கூடி வர வேண்டும். ஒரு சகோதரனோ சகோதரியோ எந்த வழியிலாவது பாதையை விட்டு விலகினால் அந்த நபருக்காக ஜெபம் செய்வதை தவிர வேறொன்றும் செய்யாதீர்கள். அன்பில் ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் தயை காட்டுங்கள். உங்களில் ஒருவரேனும் வழி விலகி செல்ல அனுமதிக்காதீர்கள். ஒன்று சேர்ந்து தரித்திருங்கள். உங்களால் கூடுமானால் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து எண்ணிக்கையை அதிகரியுங்கள். சகோதரன் டெபில், நான் சகோதரன் ரைட், இங்கு அமர்ந்துள்ள சகோதரன் ஜார்ஜ் ரைட் அவர்களை குறித்த உங்கள் வேண்டுகோளை பெற்றுக் கொண்டேன். சகோதரன் ரைட் மற்றும் சகோதரி ரைட் இங்கு இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறு எடித், ஒரு நாள் நாங்கள் வரும்போது
நாங்கள் இங்கு ஒரு சிறிய நினைவு நாள் கூட்டத்தை நடத்த விரும்புகிறோம். எடித் மரித்தபோது அவளை பார்க்க நான் வரவில்லை. ஆனால் சகோதரி ரைட் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் கண்டிருந்த அந்த சொப்பனம் உங்களுக்கு நினைவிருக்கும். அப்பொழுது நான் அதை உங்களிடம் கூறினேன். அதில் நான் சிறு எடித் நீண்ட காலம் நம்முடன் இருக்க மாட்டாள் என்று கூறினேன். ஏனென்றால் அவள் கண்டிருந்த சொப்பனத்தினூடாகவே அவள் மரித்துக் கொண்டிருந்தாள் என்பதை கர்த்தர் ஏற்கனவே கூறியிருந்தார். அவள் தேவனை சந்திக்கப் போகிறாள் என்ற அதனுடைய வியாக்கியானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். சுமார் 2 ஆண்டுகள் கழித்து அவள் தேவனை சந்திக்க சென்றாள். இப்பொழுது அவள் அழிவிற்கும் அழியாமைக்கும் இடையே உள்ள பிரிவின் எல்லைக்கோட்டை தன்னுடைய தந்தையும் தாயும் கடப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் கூடுமானால் நான் இப்பொழுதே உங்களை சந்திக்கும்படி முயற்சிக்க விரும்புகிறேன். ஆகவே தேவன் உங்களோடும் ஷெல்பியோடும் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. இக்காலையில் நான் ஷெல்பியை கண்டேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு நிச்சயமாக தெரியாது. மேற்கூரை இந்த விதமாக இறங்கி இருப்பதால் உங்களால் இங்கு மிகவும் தெளிவாய் காண முடியாது. அது அதை போன்ற வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. எனவே உங்களால் புள்ளிகளையே காண முடியும். ஆனால் உங்களால் ஜனங்களை தெளிவாக காண முடியாது. இப்பொழுது நேரடியாக செய்திக்கு செல்வோம். நான் எண்ணாகமம் 19:9 மற்றும் எபேசியர் 5:26 இந்த ஒரு செய்திக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஜனங்களாகிய நீங்கள் வேத பாட புத்தக குறிப்பு புத்தகங்களை வைத்திருப்பீர்களேயானால் நீங்கள் இதை குறித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றதா என்று எனக்கு தெரியாது. என்னால் பதிவு செய்யும் எவரையுமே காண முடியவில்லை. ஆம், நான் காண்கிறேன். நான் ஒளிப்பதிவு அறையில் சகோதரன் டேரியை காண்கிறேன். இது பதிவு செய்யப்படுகிறது என்றால் எந்த இடத்திலும் உள்ள ஊழியக்காரனுக்கும் உங்களுடைய உபதேசங்களுக்கும் அவமதிப்பை ஏற்படுத்த அளிக்கப்படுகிறதில்லை. இது உங்களுடைய ஆடுகளுக்காக அளிக்கப்படுகிறதும் கூட அல்ல. இந்த செய்தியும் நான் பேசுகிற மற்ற எல்லா செய்திகளுமே என்னுடைய சபையோருக்காகவே அளிக்கப்படுகின்றன. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ஒழிய அது உங்களுடைய சபையோருக்கானதல்ல. ஆனால் இதுவோ இங்குள்ள இந்த ஜனங்களுக்காகவே அளிக்கப்படுகிறது. ஜனங்களோ இந்த ஒளிநாடாக்களை வாங்குகிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் இந்த ஒளிநாடாக்களை வாங்கி இவர்களை கேட்கின்றனர். அநேக முறை அவர்கள் எனக்கு எழுதுகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு சபையின் அங்கத்தினர்களாக இருப்பார்களாயின் அப்பொழுது நான் உங்கள் போதகரை பாருங்கள் என்று நான் எப்பொழுதும் அவர்களிடம் கூறுகிறேன். இப்பொழுது போதகரே, நீங்கள் இதை அறிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நான் இந்த காரியங்களை என்னுடைய சபையோருக்கு மாத்திரமே பேசுகிறேன். அதை செய்ய எனக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் இந்த ஆடுகளை கண்காணிக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவரால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சத்தியம் என்று எதை கருதுகிறேனோ அதை அவர்களுக்கு எடுத்துரைக்கவில்லை என்றால், அது வருகிற வழியை நான் எடுத்துரைக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ. ஆனால் இது உலகத்திற்கோ அல்லது மற்ற சபைகளுக்கோ அல்ல. தேவன் உங்களை என்னவெல்லாம் செய்யும்படி கூறுகிறாரோ அதை செய்யுங்கள். நான் உங்களுக்காக பதில் கூற முடியாது, நீங்களும் எனக்காக பதில் கூற முடியாது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஊழியத்திற்காக பதில் கூற வேண்டும். ஆகையால் நான் என்னுடைய ஊழியத்திற்கு பதில் கூற வேண்டும் என்றால் நான் அதை புரிந்து கொள்கிற விதத்திலும் அது எனக்கு வெளிப்படுத்துகிற விதத்திலும் நான் அதை பிரசங்கிக்க வேண்டும். ஆகையால் இப்பொழுதே அது அறிந்து கொள்ளப்படட்டும். இப்பொழுது எண்ணாகமம் 19:9 நாம் இந்த பொருளை இல்லை சரியாக கூறினால் இந்த வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறோம். சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக. இப்பொழுது கவனியுங்கள், அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்திற்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். கவனியுங்கள், எல்லோருக்கும் அல்ல, இஸ்ரவேல் புத்திரரின் சபையோருக்கு மாத்திரமே அந்த தீட்டு கழிக்கும் ஜலம். இப்பொழுது எபேசியர் 5 22 தொடங்கி வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷரும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்பொழுது நான் இங்கு இதை கூற விரும்புகிறேன். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது இன்றிரவு இந்த சிறிய பாடப்பகுதியை நான் இதை ஒரு பாடப்பொருள் என்று அழைக்க வேண்டுமானால், இங்குள்ள ஜனங்களும் வெளியில் தொலைபேசி இணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளவர்களும் கூட இதை அலட்சியப்படுத்தாமல் இது பரிசுத்த குலச்சலான வழியில் பொருட்படுத்தப்படுகிறது என்று கருத மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை போன்ற ஒரு பாடப்பொருளை எடுப்பது பரிசுத்த குலச்சலாக தோன்றும். இன்றிரவு நான் உபயோகிக்கும் பாடப்பொருள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்பதாகும். இது ஒரு பாடப்பொருளுக்கு மிகவும் கடூரமான காரியமான ஒன்றாக தோன்றுகிறது. ஏனென்றால்
புகைப்பிடித்தலுக்கு விரோதமாயுள்ள ஒரு ஊழியக்காரன் இதை போன்ற ஒரு பாடப்பொருளை தேர்ந்தெடுப்பது, அதாவது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்ற பொருள். நான் அன்றொரு காலை அணில் வேட்டைக்கு சென்ற போது இது நடந்தது. வெளியே வானொலியிலும் தொலைபேசி இணைப்பின் மூலமும் இதை கேட்கிற ஜனங்களாகிய நீங்கள் என்னுடைய பாடப்பொருளை நான் இந்த சபையோருக்கு அறிவித்த போது அவர்களுடைய முகபாவத்தை நீங்கள் பார்த்திருக்க முடிந்திருந்தால் நீங்கள் அதை குறித்து சிரித்து விட்டிருப்பீர்கள். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. ஒரு நாள் காலையில் கர்த்தருடைய தூதர்கள் எனக்கு பிரத்யட்சமான இடத்திலேயே இது சம்பவித்தது. அந்த அணில்கள் பேசி சிருஷ்டிக்கப்பட்டன. அது சம்பவித்தது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்கும். 7 சபை காலங்களை பிரசங்கிப்பதற்கு முன்பு நான் ஒரு குன்றின் உச்சியில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பொழுது விடுவதற்கு முன்னரே நான் ஒரு நாள் அணில் வேட்டைக்கு சென்றிருந்தேன். அங்கே நின்று கொண்டிருந்த போதோ காலை சுமார் 4 மணி அளவில் சூரியன் மேலே எழும்பிக் கொண்டிருக்கிறது என்று நான் எண்ணினேன். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக நான் அந்த ஒளியை கண்டேன். நான் திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகள் அங்கே மலையின் உச்சியில் நின்று கொண்டிருக்க, ஒரு வானவில்லை போன்ற ஒன்று அந்த குழாய்களினூடாக பாய்ந்து அவைகளுக்கு எண்ணெயை தந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னர் உடனடியாக கர்த்தராகிய இயேசு எனக்கு பிரத்யட்சமானார். அப்பொழுது ஒரு சத்தம், பழைய ஏற்பாட்டின் யெகோவா புதிய ஏற்பாட்டின் இயேசு என்று உரைத்ததை நான் கேட்டேன். அந்த 7 குத்து விளக்குகளுக்கு சற்று பிறகு அதோ அவர் வெளிப்பட்டார். ஆகையால் இதை கவனியுங்கள். அந்த பாடப்பொருள் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? நான் அதை என்னுடைய ஜோபியில் வைத்திருந்த தோட்டாக்களின் பெட்டியின் பின்பாகத்தில் எழுதி வைத்தேன். பழைய ஏற்பாட்டின் யெகோவா புதிய ஏற்பாட்டின் இயேசு. பரலோகத்தில் உள்ள தேவன் அது உண்மையா இருந்தது என்பதை அறிந்திருக்கிறார். சற்று கழித்து அவர் எனக்கு பிரத்யட்சமான அந்த அணில்கள் உண்டாயிருந்த இடத்தை நான் கடந்து சென்றேன். அதன் பின்னர் ஒரு சில மாதங்கள் கழித்து நான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதாவது 7 சபை காலங்களை குறித்து பிரசங்கிக்க துவங்கின போது என்னுடைய நல்ல நண்பர் ஜாக் மூர் அவர்களிடம் அதை குறித்து கேட்கும்படி தொடர்பு கொண்டேன். அவர் முழுவதும் வெண்மையாய் நின்று கொண்டிருந்தார். அவருடைய தலைமுடி வெண்பஞ்சை போல் இருந்தது. எப்படி 33 வயதுடராய் இருக்கிற அவர் முழுவதும் வெண்மையாய் இருக்க முடியும்? சகோதரன் மூர் ஒரு மிக அருமையான நாகரிகம் கொண்ட கிறிஸ்தவ பெருந்தகையோன் மற்றும் ஒரு மேதை. நான் அறிந்த மிகச்சிறந்த மேதைகளில் ஒருவர். எனவே அவர், சகோதரன் பிரணாம், அது இயேசு மகிமையடைந்த பிறகு அவருடைய நிலையாகும். அந்த விதமாகவே இப்பொழுது அவர் காணப்படுகிறார் என்றார். ஆனால் அதுவோ எனக்கு சரியாக தென்படவில்லை. எனவே நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் 7 சபை காலங்களை பிரசங்கிக்க துவங்குவதற்கு முன்பு 1ஆம் அதிகாரத்தை என்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. எப்படி 33 வயதில் அதே சரீரத்தில் உயிர்த்தெழுந்த மனிதரை அப்போஸ்தலர்கள் அடையாளம் கண்டுகொண்ட அவர், அவ்வாறு அறிந்து கொள்ளப்பட்ட அவர், அந்த விதமாய் எழும்பின அவர் எப்படி 80 அல்லது 90 வயது நிரம்பினவராய் அவருடைய முகம் முழுவதும் வெண்பஞ்சை போலவும் அவருடைய தாடி உறைந்த மழையைப் போல் வெண்மையாயும் இருக்க முடியும்? நான் தானியேலின் புத்தகத்தில் வாசித்திருக்கிறேன். அதில் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்தார். அவருடைய தலைமுடி பஞ்சை போல வெண்மையாயிருந்தது. அப்பொழுது நான் அந்த நீண்ட ஆயுசுள்ளவரை கண்டேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நீண்ட ஆயுசுள்ளவராயிருந்தார். பாருங்கள், அது ஒரு அடையாளமாயிருந்தது. அப்படியானால் ஏன் இந்த வெண்பஞ்சு? அதன் பிறகே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நான் ஒருமுறை கண்ட ஒரு பழங்கால நியாயாதிபதியின் புகைப்படத்தை குறித்து என்னிடம் பேசுவது போன்று தென்பட்டது. அதன் பின்னர் நான் சரித்திரத்திற்கு சென்றேன். பின்னர் நான் வேதாகம சரித்திரத்துக்குள்ளாகவும் மற்ற எல்லாவற்றினூடாகவும் கண்டறியும்படிக்கு சென்றேன். பண்டைய கால நீதிபதிகள் இஸ்ரவேலில் இருந்த பிரதான ஆசாரியர்களைப் போலவே அவர்கள் வெண்மையான பஞ்சை போன்ற தலைமுடியையும் தாடியையும் அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அணிந்துள்ள அந்த வெள்ளை இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் பிரதான அதிகாரமுடையவர் என்பதனை எடுத்து காட்டுவதாயிருந்தது. இன்றைக்கும் கூட ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர், ஒரு கால் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது அதற்கும் சற்று குறைவாக இருக்கலாம், எல்லா ஆங்கில நீதிபதிகளும் அவர்கள் எவ்வளவு வாலிபமாய் இருந்தாலும் அல்லது எவ்வளவு வயோதிபர்களாய் இருந்தாலும் கவலை இல்லை, அவர்கள் நியாய தீர்ப்பை கூற செல்லும் போது அவர்கள் ஒரு வெள்ளை தலையங்கியை அணிந்து கொள்வார்கள். அதாவது அந்த ராஜ்யத்தில் அவர்களுடைய வார்த்தைக்கு மேம்பட்ட எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை காண்பிப்பதற்காகும். அவர்களுடைய வார்த்தையே ராஜ்யத்தின் முடிவாகும். அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை குறித்தது அவ்வளவுதான் என்பதே ஆகும். எனவே அப்பொழுது நான் அதை கண்டேன். அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ஒரு வாலிப மனிதனாய், ஆனால் வெள்ளை தலையங்கியை அணிந்திருந்தார். அவர் முழுமையான பிரதான அதிகாரமுடையவராயிருந்தார். அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் வெள்ளை தலையங்கியை அணிந்து கொண்டிருந்தார். அதன் பின்னர்
சற்று கழித்து நாங்கள் அந்த பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு மேற்கு பாகத்திற்கு சென்றபோது 7 முத்திரைகளுக்காக கர்த்தருடைய தூதர்கள் பிரதியட்சமாயினர். அது ஆகாயத்திலே சென்றது. நாம் இங்கே அதை குறித்த புகைப்படத்தை வைத்திருக்கிறோம். தேசம் முழுவதிலும் அந்த புகைப்படம் உள்ளது. அங்கே அவர் இன்னமும் தலையங்கி அணிந்தவராய் பிரதான அதிகாரத்துடன் நின்று கொண்டிருந்தார். அவர் சபைக்கு தலையாயிருக்கிறார். அவர் சரீரத்திற்கு தலையாயிருக்கிறார். அவரை போன்று எங்குமே எதுவுமே இல்லை. அவர் எல்லா காரியங்களையும் தம்மை கொண்டே உண்டாக்கினார். அவர் எல்லா காரியங்களையும் தமக்காக உண்டாக்கினார். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் வேறொன்றாலும் உண்டாகவில்லை. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராயிருக்கிறார். எல்லா காரியமும் அவருக்கு சொந்தமானதாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். எல்லா தீர்க்கதரிசிகளும் ஞானவான்களும் கூறியிருந்த ரட்சிப்பின் முழு திட்ட ரகசியத்தையும் வெளிப்படுத்தினவர் அவரே. அவர் மாத்திரமே தலையங்கி அணிந்து பிரதான அதிகாரமுடையவராயிருக்கிறார். இப்பொழுது அன்று நாள் காலையில் நான் மலையின் மேல் நின்றேன். அங்கே சில அணில்கள் துண்டு துண்டாக எதையோ கடித்து வைத்திருந்தது போன்று காணப்பட்டது. நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன். சிறிது நேரத்தில் எனக்கு அருகில் இருந்த புதர்கள் அசையத் துவங்கின. அங்கு பெரிய திடகாத்திரமான நபர் இரட்டைக்குழல் துப்பாக்கியோடு அந்த புதரின் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பகல் வெளிச்சம் என்னை விட்டு அகன்றது போன்று எனக்கு பயம் உண்டாயிற்று. நான் சற்று நகர்ந்து சென்று அமர்ந்து கொண்டேன். அவன் என்னை சுட்டு விடுவானோ என்று நகர பயமடைந்திருந்தேன். புதர்கள் அசைந்தபடியால் நான் உண்மையிலேயே அப்படியே அமைதியாக இருந்தேன். ஒரு அணில் மலையின் மேல் ஏறத் துவங்கினது. அவன் தன்னுடைய இரட்டைக்குழல் துப்பாக்கியினால் அதை சுட்டான். ஆனால் அவன் அதை குறிதவறி சுட்டுவிட்டான். ஆகையால் அந்த அணில் மலையின் கீழே ஓடினது. அப்பொழுது நானோ, இப்பொழுது நான் நகர்ந்து விடலாம், ஆனால் சத்தமோ எதிரொலித்துக் கொண்டிருக்கிறதே, அவனுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் தீர்ந்து விட்டன என்று எண்ணினேன். எனவே நான் மலையிலிருந்து கீழே செல்ல துவங்கினேன். அப்பொழுது அந்த மனிதன் சரியாக எனக்கு முன்னால் சுட்டான். எனவே நான் இந்த வழியாக திரும்பினேன். பின்னர் நான் வேறொரு வழியாக அங்கிருந்து கீழே செல்ல துவங்கினேன். அப்பொழுது புள்ளி 22 ரக துப்பாக்கியால் சுடத் துவங்கினான். எனவே தோட்டாக்கள் எனக்கு மேலே பறந்தன. அப்பொழுது நான் மிகவும் பயங்கரமான இடத்தில் இருக்கிறேனே என்று கூறிக்கொண்டேன். எனவே நான் திரும்பிச் சென்று ஆற்றங்கரையை அடைந்தேன். அப்பொழுது அவர்கள் சுட்டு முடிக்கும் வரை நான் இங்கே கீழே சென்று ஒளிந்து கொள்ளலாம், அப்பொழுதுதான் நான் வெளியேற முடியும் என்று எண்ணிக்கொண்டேன். கீழே செல்லும் பாதையில் என்னுடைய கவனம் என்னுடைய வலப்பக்கமாக பார்க்கும்படி கவரப்பட்டது. நான் அங்கு பார்த்தபோது யாரோ ஒருவர் அணில்களை புதர்களினூடாக துரத்தி செல்லும் போது வீசி எறிந்த ஒரு காலி சிகரெட் பெட்டி கிடந்தது. நான் இந்த குறிப்பிட்ட சிகரெட் பெட்டியை எடுத்து பார்த்தேன். நான் அதை ஒருபோதும் எடுத்ததே இல்லை. நான் உங்களுடைய மன்னிப்பிற்கு மன்றாடுகிறேன். நான் அதை கீழ்நோக்கி பார்த்தேன். நான் அதை கையில் எடுக்கவில்லை. ஏனென்றால் முதலாவது அதனுடைய வாசனையே எனக்கு பிடிக்கிறதில்லை. நான் அங்கே கீழ்நோக்கி பார்த்தபோது அது ஒரு குறிப்பிட்ட புகையிலை நிறுவனத்தினர் என்று நான் யூகிக்கிறேன். நான் அவர்களுடைய பெயரை சொல்லக்கூடாது, ஆனாலும் நீங்கள் அதை அறிவீர்கள். அங்கே அதன் மேல் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி மற்றும் ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய சுவை என்று அச்சிடப்பட்டிருந்தது. நான் அந்த காரியத்தை நோக்கி பார்த்தேன். நானோ ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா என்று எண்ணினேன். பின்னர் நான் அந்த மனிதனால் சிந்திக்க முடிந்ததானால் அவன் புகைப்பிடிக்கவே மாட்டானே, எனவே அது எப்படி ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா இருக்க முடியும்? ஒரு சிந்திக்கும் மனிதன் புகைப்பிடிக்கவே மாட்டானே என்று எண்ணினேன். சரி, இப்பொழுது நான் அது எவ்வளவு வஞ்சனையாய் உள்ளது என்று எண்ணி பார்த்தேன். இப்பொழுது அந்த புகையிலை நிறுவனத்தினர் அமெரிக்கர்களாயிருக்க வேண்டும். ஓ, நாம் நம்முடைய கொள்கையில் ஜீவிப்போமேயானால் நாம் ஒருவருக்கொருவர் உதவி புரிய பணிபுரிவோம். நாம் ஒருவருக்கொருவர் உணர்வு கொண்டிருப்போமையானால் நலமாயிருக்கும். எவ்வளவு மாய்மாலத்தனமாயிருக்கிறது! நான் இந்த நிறுவனத்தின் பெயரை ஒருபோதும் கூறாததற்கு காரணம் என்னவெனில், நான் அவர்களை குறித்த சில மோசமான காரியங்களை கூற வேண்டியவனாயிருக்கிறேன். பணத்தை சம்பாதிக்க ஒருவர் எவ்வளவு மாய்மாலத்தனமாயிருக்க முடிகிறது? ஒரு சிந்திக்கும் மனிதன் ஒருபோதும் புகைக்கவே மாட்டான். ஆனால் அமெரிக்க பொதுமக்கள் அதில் எப்படியாய் விழுந்து விடுகிறார்கள்? அவர்களோ அது அருமையானது என்றே கருதுகிறார்கள். இப்பொழுது பாருங்கள், உங்களால் முடியாது, உங்களால் இயலாது. நீங்கள் விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் விஞ்ஞானிகளையும் கேட்டு பாருங்கள், தார் இல்லாமல் உங்களால் புகைக்க முடியாது. கொஞ்சம் புகை எடுமினாலும் அது தாரினாலேயே உண்டாகிறது. உங்களுக்கு புகை உண்டாகாமல் இருந்தால் நல்லது, உங்களுக்கு எந்த தாரும் உண்டாகாது. அப்பொழுது நீங்கள் எதையுமே பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. நீங்கள் வெறுமன ஒரு கெட்டியான குச்சியை புகைக்கும்படி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் புகையை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் புற்றுநோயையும் புகையிலையின் விஷத்தையும் உள்ளே எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கடந்த வருடம் என்னுடன் கூட வந்திருந்தால், அல்லது அதற்கு முந்தின வருடம் என்னோடு கூட வந்திருந்தால், அது உலக சந்தை என்று நான் நினைக்கிறேன். அதில் யூல் பிரின்னரும் மற்றவர்களும் பரிசோதனைகளை செய்து காண்பித்தனர். அவர்கள் சிகரெட்டை எடுத்து
அதை ஏதோ ஒன்றில் போட்டு அதை இழுத்து ஒரு துண்டு சலவைக்கல்லின் மேல் படிய செய்கிறதை நீங்கள் காணலாம். அதன் பின்னர் அந்த மருத்துவர் பஞ்சினால் சுற்றப்பட்ட ஒரு குச்சியினால் அந்த புகையை துடைத்து அந்த புகையிலையின் விஷத்தை துடைத்து எடுத்து அதை ஒரு வெள்ளை எலியின் முதுகில் தடவி பின்னர் அதை ஒரு குண்டில் அடைத்து வைத்தார். 7 நாட்களுக்கு ஒருமுறை அவர்கள் அதை வெளியே எடுத்தனர். அப்பொழுது அந்த எலி ஒரு சிகரெட்டிலிருந்து எடுக்கப்பட்ட புகையிலையின் விஷத்தை தடவியதால் நடக்க முடியாதபடி புற்றுநோயினால் முற்றிலுமாக பீடிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அவர், உங்களுக்கு தெரியும், உங்களால் அதை ஒரு வடிகட்டியின் மூலம் நீக்கிவிட முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர் என்றார். மேலும் அவர், புகையிலையின் விஷத்தை நீக்கும் எந்த வடிகட்டியும் புகையையும் நீக்கிவிடும் என்றார். மேலும் புகையை உண்டாக்க தார் வேண்டியதா இருக்கிறது, எனவே தாரே அந்த புற்றுநோயை அளிக்கிறது என்றார். அதன் பின்னர் அவர் சென்று தண்ணீரினூடாக அதை இழுத்து சில நேரங்களில் நீங்கள் அதை வடிகட்ட முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்றார். மேலும் அதை செய்யும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை எங்கு இழுத்தாலும் கவலை இல்லை என்றார். தொடர்ந்து அவர், அவர்களோ நான் அதை உள்ளே இழுப்பதில்லை என்று கூறி அதன் பின்னர் அதை தங்களுடைய வாய்க்குள் இழுத்து அதை வெளியே விடுகின்றனர் என்றார். அவர் அதை துடைத்து எடுத்து அதை ஏதோ ஒன்றின் கீழ் தடவி அது இன்னமும் புற்றுநோயாகவே இருந்தது என்று காண்பித்தார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அதை உங்களுடைய தொண்டைக்குள்ளேயே விழுங்குகிறீர்கள். புரிகின்றதா? நீங்கள் என்ன செய்தாலும் கவலை இல்லை, அது இன்னமும் மரணமாயிருக்கிறது. புரிகின்றதா? ஆகவே ஒரு நிறுவனம் ஒரு மனிதனை போதுமான அளவிற்கு வஞ்சிக்கிறது அல்லது அவர்களுடைய சொந்த ஜனங்களை வஞ்சிக்க முயற்சிக்கிறது. அது ஒரு பருந்து அதனுடைய சொந்த இனத்தை கொண்டே வாழ்வது போன்றே உள்ளது. பணம் சம்பாதித்தல், நாட்டிற்கும் வாலிபர்களுக்கும் மரணத்தை விற்பது. ஆனால் அங்கோ வாலிபர்கள் வெளியே போய் போர்க்களத்திற்கு சென்று அவர்களுக்காக மறிக்கின்றனர். இவர்களோ ஒரு போலியான பாசாங்கின் கீழ் இதை போன்ற ஒரு காரியத்தை விற்கின்றனர். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஆனால் புகைக்கும் மனிதனுடைய சுவை. நீங்கள் அந்த சுவையை பெற புகைக்க வேண்டும். புரிகின்றதா? ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய சுவையா? அப்படி இருந்தும் ஜனங்கள் எப்படியாய் அதற்காக விழுந்து போகிறார்கள்? அவர்கள் அதை வாங்குகின்றனர். இப்பொழுதோ இது உங்களை அதிகமாக வஞ்சிக்கிறதற்கு மாத்திரமே உள்ளது. பாருங்கள், அது பிசாசா இருக்கிறது. அவர்கள் உங்களுடைய ஜீவியத்திற்காக கவலைப்படுகிறதில்லை. அவர்களுக்கு உங்கள் மீது எந்த உணர்வுமே கிடையாது. அவர்களுக்கு பணம் கிடைக்கும் வரை இப்படிப்பட்ட பொருளை நீங்கள் மறிப்பதை காணும்படியாகவே உங்களுக்கு அவர்கள் இருக்கின்றனர். அரசியலையும் யுத்தத்தையும் போன்றே. எனக்கு யுத்தத்தில் நம்பிக்கை கிடையாது. நான் எப்போதுமே ஒரு யுத்தத்தை உடையவர்களாய் இருக்க கூடாது என்றே நான் நினைக்கிறேன். தேவன் கொண்டு வருகின்ற அந்த மகத்தான ராஜ்யத்தில், அவருடைய சொந்த மகத்தான ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்படும் அந்த மகத்தான நாகரிகத்தில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அங்கே வேறொரு யுத்தமே இருக்காது. ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு எதிராக ஈட்டிகளை தூக்காது. அவர்கள் யாவரும் சமாதானமாய் நித்திய சமாதானமாய் இருப்பார்கள். ஆகையால் இந்த விதமான ஒரு நாகரிகமே யுத்தத்தை கொண்டு வருகிறது. நாம் அதிக நாகரிகம் உடையவர்களாகும் போது நாம் அதிக யுத்தங்களை உடையவர்களாக இருக்கிறோம். ஒருவர் மற்றவரை பார்க்கிலும் அதிக நாகரிகம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றே முயற்சிக்கிறோம். அதிக நாகரிகம் அதிக யுத்தங்களை உண்டாக்குகிறது. புரிகின்றதா? இந்த நாகரிகத்தின் கீழ் உள்ள ஒரு நபர் அதை போன்ற அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்யும் போது அது என்ன என்பதை நோக்கி பாருங்கள். அது ஒரே ஒரு காரியத்தை செய்கிறது. அது உங்களை அதிகமான சிகரெட்டுகளை வாங்க செய்யும்படியாக மாத்திரமே வஞ்சிக்கிறது. ஒரு மனிதன் சிகரெட்டுகளை புகைப்பானேயானால் அது பிசாசினால் உண்டானதாக இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். அது ஒரு மனிதனுக்குள் அல்லது ஒரு ஸ்திரீக்குள் இருக்கும் புகையிலையின் விஷ பிசாசு ஆகும். ஒரு சிகரெட்டு அந்த புகையிலை விஷ பிசாசை திருப்திப்படுத்துமானால் அது ஒரு சிகரெட்டோடு உங்களை தனிமையாக விட்டுவிடும், உங்களை அலகழிப்பதையும் விட்டுவிடும். அதன் பின்னர் நீங்கள் ஒரு வடிகட்டும் சிகரெட்டை புகைக்கிற போது அது 1/3 புகையே, அதாவது 1/3 புகையிலை விஷத்தையே அதன் வழியாக அனுப்புகிறது. அப்படியானால் ஒரு சிகரெட்டின் இடத்தை 3 சிகரெட்டுகள் எடுத்துக்கொள்ளும். எனவே நீங்கள் ஒன்றுக்கு பதிலாக 3ஐ புகைப்பீர்கள். பாருங்கள், அது ஒரு ஏமாற்று திட்டமாய், சிகரெட்டுகளை விற்க முயற்சிக்கும் ஒரு திட்டமாய் மாத்திரமே உள்ளது. ஒரு மனிதன் தன்னுடைய புகைக்கும் குழாயில் நேரடியாக புகையிலை புகைக்க அனுமதிப்பதை காட்டிலும் அல்லது அவனுடைய சிகரெட்டை புகைக்க அனுமதிப்பதை காட்டிலும் இவர்கள் இவ்வழியில் அதிகமான சிகரெட்டுகளை விற்க முடியும். இப்பொழுது பாருங்கள், இது பிசாசினால் உண்டானதாக இருக்கிறது. நான் அங்கு நின்று கொண்டு அதை பார்த்தபோது அது எவ்வளவு வஞ்சனையாய் உள்ளது என்பதை குறித்து சிந்தித்த போது இந்த கேள்வி எனக்கு உண்டானது. அப்பொழுது நான் குனிந்து அந்த சிகரெட் பொட்டலத்தை மீண்டும் நோக்கி பார்த்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடத்தில் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஒரு புகைக்கும் மனிதனுடைய சுவை என்ற கவர்ச்சிகரமான சிறு வாக்கியம் சரியே என்று கூறுவது போன்று தென்பட்டது. அது வஞ்சனை என்றே எனக்கு தோன்றிற்று. இயற்கையில் உள்ள புகையிலையில் அது ஏமாற்றக்கூடியதாய் உள்ளது போலவே இன்றைய சபைகளின் ஒழுங்கிலும் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியமாய் உள்ளதை பாருங்கள். எது உண்மையானது, சரி, எது சரியானது என்று முழு உலகமும் அறியக்கூடாத ஒரு பெரிய வஞ்சனைக்குள்ளாக வந்துள்ளது. பாருங்கள்,
அரசியலிலும் கூட, சமுதாய விவகாரங்களிலும், பள்ளியிலும், ஒவ்வொரு காரியத்திலும் கூட அது ஒரு வஞ்சனையாகவே மாறியிருக்கிறது. ஒரு வாலிப நபர் அன்று நாள் என்னிடம் இதை கூறிக்கொண்டிருந்தார். அதாவது, அவர் ராணுவ முகாமில் இருந்தபோது ஒரு வாலிப ராணுவ போர் வீரன் மேல் ஒரு பீரங்கி மோட்டார் வண்டி ஏறி அவனுடைய நுரையீரல்களும் அவனுடைய வயிறும், அதாவது என்னவெல்லாம் இருந்ததோ அவை யாவும் காயமடைந்து விட்டனவாம். அப்பொழுது அவர்கள் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே 3 அல்லது 4 மருத்துவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். ஒவ்வொருவருமே வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். 2 அல்லது 3 போர் வீரர்கள் தங்களுடைய நண்பனை தூக்கி பிடித்திருந்தனர். அவரால் மூச்சு கூட விட முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவன் சுவாசிக்கும் போது அந்த விலா எலும்பு அவனுடைய நுரையீரல்களை குத்தியதால் அது அவனுக்கு உட்புறத்தில் ரத்தத்தை கசிய செய்தது. அவர்கள் அந்த வாலிபரை அங்கு வரிசையில் நிற்க அனுமதித்துவிட்டு, வரிசையின் கடைசியில் தூரத்தில் நிற்க செய்துவிட்டு, ஒன்றுமே இல்லாத காதுவலி அல்லது அது போன்ற சாதாரணமான காரியங்களை உடையவர்களை வரிசையின் முன்னால் செல்ல அனுமதித்தனர். அவன் சிகிச்சை அளிக்கும் இடத்தை கிட்டத்தட்ட அடைந்த போது ஒரு பெரிய ராணுவ படைத்தளபதி சொறிபிடித்த ஒரு சிறு பிள்ளையோடு, தன்னுடைய சிறிய பையனோ அல்லது பெண்ணோ தன்னுடைய கரத்தில் சொறிபிடித்திருந்த ஒரு பிள்ளையோடு உள்ளே வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்த வரிசையை நிறுத்தி அந்த ராணுவ தளபதியினுடைய பிள்ளையை உள்ளே அனுப்பின போது அந்த காயமடைந்த பையன் மரித்தே போய்விட்டான். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த ராணுவ படைத்தலைவன் அங்கே வரிசையில் இருந்த தன்னுடைய சகோதரனுக்காக ஒரு உண்மையான உணர்வை உடையவராய் இருந்திருப்பாரேயானால் அப்பொழுது அவர் இந்த பிள்ளையால் காத்திருக்க முடியும், எனவே அந்த மனிதனை இங்கே துரிதமாக அழைத்து வந்து அவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் என்று கூறியிருந்திருப்பார். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அதிகாரத்தையே காண்பிக்க விரும்புகிறான். இப்பொழுது அவர்கள் எல்லோரும் அந்த விதமாகவே இல்லை, அவர்கள் எல்லோருமே அதை போன்று இருக்கவில்லை. ஆனால் அநேகர் அந்த விதமாக இருக்கின்றனர். அவர்களில் அநேகர் அந்த விதமாக இருக்கின்றனர். ஆனால் அந்த மனிதன் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்ததெல்லாம் தன்னுடைய சொந்த சிறுமகனின் கரத்தில் சொறி பிடித்திருந்ததை குறித்து மாத்திரமே என்று, ஒரு பீரங்கி மோட்டார் வண்டியின் கீழ் அடிபட்டு நொறுங்கி போயிருந்த அந்த ஏழை பையன் அங்கு நின்று கொண்டிருந்ததை குறித்து சிந்திக்கவே இல்லை. அதே பீரங்கி வண்டியினால் ஒரு கால் அதே பையன் யுத்த களத்தில் அந்த ராணுவ அதிகாரியின் உயிரை காப்பாற்றக்கூடும். பாருங்கள், அவர்கள் அதை குறித்து சிந்திக்காமல் தங்களை குறித்தே சிந்திக்கிறார்கள். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. அப்பொழுது நான் அதை நோக்கி பார்த்தேன். அப்பொழுது நான் அது இன்றைய ஸ்தாபனங்களைப் போல, நாம் பெற்றுள்ள சபைகளைப் போன்ற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளதே என்று எண்ணினேன். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த வடிகட்டியை உடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த மாதிரியை கொண்ட வடிகட்டியே உடையவர்களாய் உள்ளனர். அவர்கள் விரும்புகிறதை உள்ளே அனுமதிக்கின்றனர், விரும்பாததை உள்ளே அனுமதிப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த வடிகட்டியை கொண்டே உள்ளேயும் வெளியேயும் வடிகட்டுகின்றனர். அவர்கள் அங்குள்ள அவிசுவாசிகளை திருப்திப்படுத்தவே அதிகமான உலக காரியங்களை உள்ளே அனுமதிக்கின்றனர். அவர்கள் யாராயிருந்தாலும் கவலைப்படாமல், அவர்கள் பணம் வைத்திருந்தால் அவர்களை இவர்கள் உள்ளே ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் யாராயிருந்தாலும் கவலைப்படாமல், அவர்கள் புகழ் வாய்ந்தவர்களாய் இருந்தால் அவர்கள் இவர்களை உள்ளே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதை குறித்த ஒரு காரியம் உண்டு. நீங்கள் அதை போன்று தேவனுடைய சபையில் சேர முடியாது. இப்பொழுது ஸ்தாபனங்களை குறித்து கூறவில்லை, நான் உண்மையான அசலான தேவனுடைய சபையையே கூறுகிறேன். இன்றைய புகையிலை நிறுவனங்களைப் போன்றே கூறப்பட்ட இந்த சபைகளுக்குள்ளாக அல்லது ஸ்தாபனங்களுக்குள்ளாக வருகிற ஜனங்களுக்கு ஒரு சுவை உண்டு. அந்த சுவை உலகத்தின் முதல் தரமான சுவையாகும். ஒவ்வொரு ஸ்தாபனமும் தங்களுடைய சொந்த வடிகட்டியை உடையவர்களாயிருக்கின்றனர். எனவே அவர்கள் பிரசங்கிக்கும் போது ஆமென் என்று கூறும் எல்லா உண்மையான கிறிஸ்தவர்களையும் இவர்கள் வடிகட்டி விட்டு, குட்டையாக தலைமுடியை வெட்டிக்கொண்டு தேசத்தில் முகவர்ணம் பூசிக்கொண்டுள்ள எசவேல்களை அவர்கள் புகழ் வாய்ந்தவர்களாய் இருக்கும் வரையில் உள்ளே கொண்டு வருகின்றனர். இன்னார் ஒரு திரைப்பட நட்சத்திரம், ஒரு மகத்தான நபர் எங்களுடைய சபைக்கு வருகிறார். அந்த விதமான வடிகட்டியையே அவர்கள் உபயோகிக்கிறார்கள். எங்களுடைய ஸ்தாபனம் இன்னார் தலைவர் அல்லது ஒரு ராணுவ அதிகாரி அல்லது யாரோ ஒருவர் எங்களுடைய ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்கிறார். அவர்கள் என்ன விதமான ஒரு வடிகட்டியை உபயோகப்படுத்துகிறார்கள் என்று பார்த்தீர்களா? அந்த வடிகட்டி உண்மையாகவே உலகத்தினுடையதாய், உலக ஜனங்களினுடையதாயும் இருக்கிறது. ஜனங்களோ அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய உலக பிரகாரமான சுவையை திருப்திப்படுத்த போதுமான அளவு உலக பிரகாரமானவற்றை பேசும் ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட வடிகட்டியையே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஒரு புகைவெடிக்கும் மனிதனுடைய சுவை, ஒரு மார்க்க சம்பந்தமான உலக வடிகட்டி, ஒரு உலக பிரகாரமான மனிதனுடைய சுவை. அவர்கள் பயபக்தியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கின்றபடியால் அவர்கள் பயபக்தியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் முதலில் இந்த தேசத்திற்கு வந்தபோது நீங்கள் இந்தியர்கள் சூரியனை வழிபடுவதை கண்டீர்கள். ஏனென்றால் அவன் ஒரு மானிட வர்க்கமாயிருந்தான். நாம் தூரத்தில் உள்ள ஆப்பிரிக்க காடுகளுக்கு செல்வோமேயானால்
நாம் ஏதோ ஒன்றை வழிபடும் சுதேசிகளை கண்டறியலாம். ஏன்? அவர்கள் மானிட வர்க்கங்களாயிருக்கின்றனர். எனவே அவர்கள் வழிபட வேண்டும். ஆகையால் மானிட வர்க்கம், மானிடன் எவ்வளவாய் விழுந்து போயிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஏதோ காரியம் எங்கோ உள்ளது என்பதை அவன் இன்னமும் அறிந்திருக்கிறான். ஆனால் அவன் உலகத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு சுவையை உடையவனாய் இருக்கிறபடியால் அவனால் சரியான வடிகட்டியை எடுக்க முடியவில்லை. எனவே அவன் தன்னுடைய சொந்த வடிகட்டியை உண்டாக்கிக் கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான். ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு விதமான சொந்த வடிகட்டியை உண்டாக்கிக் கொள்கின்றனர். ஒவ்வொரு சிகரெட்டு நிறுவனமும் தங்களுடையவைகளின் பேரில் பெருமை எடுத்துக் கொள்கின்றன. அவர்கள் செய்யக்கூடியது என்னவென்றால், ஒரு உண்மையான வடிகட்டி, இதுவே சிறந்த வடிகட்டியாயுள்ளது, எல்லாவற்றை காட்டிலும் முன்னிலையில் உள்ளது என்பதை போன்று கூறுகின்றன. மேலும் சுவையை உண்டாக்குகிறது அல்லது அதை போன்று ஏதோ காரியமாக முன்னிலையில் உள்ளது என்று கூறுகின்றன. சிறப்புடையதாக்குவதற்காகவே முன்னிலையில் உள்ளதா? அப்படியே முன்னிலையில் இருந்தாலும் அதனுடைய முடிவிற்கு பின்னே என்ன இருக்கிறது? அது நிச்சயமாகவே ஒரு சிந்திக்கும் மனிதனால் அல்லது ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயா இருக்க முடியாது. ஆனால் அந்த விதமாகவே அவர்கள் வெறுமன எளிதாய் ஜனங்களை வஞ்சிக்கும்படி கூறுகின்றனர். இப்பொழுதோ ஜனங்கள் ஒரு சுவையை பெற்றுள்ளனர் என்பதை நம்முடைய நாளில் நாம் கண்டறிந்துள்ளோம். ஒரு மனிதன் ஏன் ஒரு சிகரெட்டை புகைக்கிறான்? ஒரு சுவையை திருப்திப்படுத்தவா? ஸ்திரீயானவள் எண்ணத்திற்காக ஒரு சிகரெட்டை புகைக்கிறாள்? ஒரு சுவையை திருப்திப்படுத்தவே. ஸ்திரீயானவள் எண்ணத்திற்காக ஒரு சிகரெட்டை புகைக்கிறாள்? ஒரு சுவையை திருப்திப்படுத்தவே. ஆகையால் சபையானது ஒரு மார்க்க ரீதியான குழுவை அங்கே உள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டுமானால் அப்பொழுது அவர்கள் ஜனங்கள் விரும்புகிற சுவையை அளிக்க ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட வடிகட்டியை உடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஜனங்கள் விரும்புகிற எந்த ருசியையாவது அவர்கள் அளிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் சிகரெட்டை விரும்ப மாட்டார்கள். எனவே அவர்கள் விரும்புகிற சுவையை அவர்களால் மார்க்கத்தில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இப்பொழுது இது எவ்வளவு தெளிவாக இருக்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஸ்திரீகள் குட்டைக்கால் சட்டைகளோடும் குட்டையாக தலைமுடியை வெட்டி கொண்டவர்களாயும் வர்ணம் தீட்டப்பட்ட முகங்களோடும் பாலுணர்வை தூண்டும் ஆடைகளை உடுத்தினவர்களே அவர்களுக்கு தேவை. அவர்கள் அதை விரும்புகின்றனர். நான் இக்காலையில் கடந்த ஞாயிறு காலையிலும் பேசின போது அந்த சக்கரத்துக்கு மத்தியில் சக்கரம், அதாவது அந்த சிறு ஆத்துமாவின் உட்புறத்தில் உள்ள ஆவி என்பதை குறித்து பேசினேன். எப்படி சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் நடுவே வெளிப்புறத்தில் உள்ள அந்த ஆவி பரிசுத்த ஆவியினால் முற்றிலுமாக அபிஷேகிக்கப்பட்டிருக்க முடியும். நீங்கள் எல்லோரும் அதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது அந்த செய்தியின் தொடர்ச்சியை கவனியுங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவன் கடைசி நாட்களில் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற இந்த செய்திகளையும் கவனியுங்கள். அந்த வெளிப்புறத்தில், அந்த வட்டத்தின் மையத்தில் முதலாவது வட்டம் மானிட உணர்வுகளாகும். இரண்டாவது வட்டம் ஆவியின் உணர்வுகள், விருப்பம், சுய விருப்பம், வாஞ்சை போன்றவைகளாகும். ஆனால் உட்புறமோ ஆத்துமா ஆகும். அந்த ஆத்துமா முன்குறிக்கப்பட்டது. ஆகவே வெளிப்புறத்தில் உள்ள சரீரத்தை ஆவியின் கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வர அவைகள் இந்த ஆவியை அபிஷேகிக்க முடியும். ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அவ்விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற ஆத்துமா அதன் ஒரு பாகமாக உள்ளது. அந்த ஆத்துமா நித்தியமாக இருந்து வருகிறதாகவே உள்ளது. நான் நித்திய பரலோகம் உண்டு என்று விசுவாசிப்பது போலவே நித்திய மரணம் உண்டு என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நித்திய நரகம் என்று ஒன்று இல்லை. நித்திய நரகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. ஆனால் ஜனங்களுக்கு நித்திய மரணம் என்பது உண்டு. ஜனங்களில் அநேகர் இன்றைய உலகில் பக்தியாயுள்ள ஜனங்கள் எப்பொழுதுமே மரித்தவர்களாகவே இருந்து வருகின்றனர். தன்னுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக்கொண்டு முகத்தில் வர்ணம் தீட்டிக்கொண்டு சுகபோகமாய் வாழுகிற ஸ்திரீ உயிரோடே செத்தவள். வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. புரிகின்றதா? பாருங்கள், அவள் பக்தியுள்ளவளாயிருக்கலாம், ஆனால் அவள் ஒருபோதும் ரட்சிக்கப்படவே இல்லை. அவள் வெளிப்புற அசைவையே பெற்றுள்ளாள். அவள் பாடற்குழுவில் பாடலாம், அல்லது அவள் ஆவியில் நடனமாடலாம், அவள் அந்நிய பாஷையில் பேசலாம், அவள் ஆவியின் எல்லா வெளிப்படுத்தல்களையும் பெற்றிருக்கலாம். ஆனால் உட்புறத்தில் உள்ள அந்த ஆத்மாவானது தேவனுடைய குமாரத்தியாக இராமற் போனால், பாருங்கள், அவள் என்ன செய்தாலும் கவலையே இல்லை. அவள் இழக்கப்பட்டிருக்கிறாள். இஸ்ரவேலர் எல்லோரும் வெளிப்புறத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய நன்மையினால் நிறையப்பட்டிருந்தனர். அவர்கள் எப்படியாய் தேவனுக்கு பயபக்தியாய் நடந்து கொண்டனர். ஆனால் அது கிரியை செய்யவில்லை. அவர்களுடைய உட்புறமோ வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமற் போயிற்றே. நீங்கள் தேவனுடைய ஆவியில் பிறக்கும் போது நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாயிருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய குமாரனாய் இருந்தீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய குமாரனாய் இருப்பீர்கள். அதை பிரிக்க எந்த வழியுமே இல்லை. ஏனென்றால் அது
நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுள்ளீர்கள். நித்தியம் ஒருபோதும் துவங்கவே இல்லை, அதற்கு ஒருபோதும் முடிவே இல்லை. ஓ, தேவனுடைய கிருபை நிமித்தமாகவே அவர் இப்படிப்பட்ட மகத்தான ரகசியங்களை நம்மை புரிந்து கொள்ளும்படி செய்வார். பவுல் இங்கே கூறின போது எபேசியரில் அவன் தொடர்ந்து புருஷனையும் மனைவியையும் குறித்து பேசி இது ஒரு ரகசியம் என்றும் எவ்வாறு ஸ்திரீகள் தங்களுடைய கணவன்மார்களிடத்தில் மரியாதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இரண்டாவது இடத்திலும் கூட வேதம் முழுவதிலுமே எப்போதும் அந்த பயபக்தியை குறித்து கூறப்பட்டுள்ளது என்றே நான் நம்புகிறேன். மேலும் ஸ்திரீயானவள் அவள் தன்னுடைய புருஷனிடத்தில் பயபக்தியாய் நடந்து கொள்ள வேண்டும், அவளுடைய புருஷனிடத்தில் பயபக்தியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றே கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி அவனை ஒரு தேவனுடைய குமாரன் என்று எண்ணி பயபக்தியாய் நடந்து கொள்ளும்படி தன்னுடைய மனைவிக்கு முன்பாக அத்தகைய ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். அவன் அந்த விதமான ஜீவியம் ஜீவிக்கவில்லை என்றால் அப்பொழுது உண்மையாகவே அவள் அவனிடத்தில் பயபக்தியாய் நடந்து கொள்ள மாட்டாள். ஏனென்றால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். ஆனால் ஒரு மனிதன் பக்தியுள்ள மனிதனாக பயபக்தியோடும் சுத்தமுள்ளவனாகவும் தன்னுடைய மனைவி மற்றும் அவனுடைய குடும்பத்தினருக்கு முன்பாக நடந்து கொள்ளும் போது, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கும் போது அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் மற்ற எல்லோருமே அந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கு பயபக்தியோடு மரியாதை செலுத்த வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், ஸ்திரீகள் அவர்கள் குட்டையாக தலைமுடியை வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர். அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளையும் ஆண்களின் நீண்ட கால் சட்டைகளையும் உடுத்திக் கொள்ளவும் வர்ணம் தீட்டுதலை அழகு சாதனங்களை உபயோகிக்கவும் விரும்புகின்றனர். இந்த சிறு நீச்சல் ஆடைகள் போன்றவற்றை அவர்கள் இந்நாட்களில் அணிந்து கொள்கின்றனர். அவர்கள் அதை அணிந்து கொள்ள விரும்புகின்றனர். அதே சமயத்தில் அவர்கள் சபைக்கும் செல்ல விரும்புகின்றனர். நீங்கள் ஆவியின் மேலுள்ள அந்த அபிஷேகத்தை காண்கின்றீர்களே என்று ஆத்துமாவின் மேலுள்ள அபிஷேகத்தை அல்ல. புரிகின்றதா? ஒரு கிறிஸ்தவனாகவும் இருந்து இந்த காரியங்களையும் கூட செய்ய விரும்புகின்றனர். அவர்களுடைய போதகரும் அது சரி என்றே கூறுகிறார். ஆகவே அவரது பரவாயில்லை என்று கூறுவாரானால் அப்பொழுது நீங்கள் ஒரு சபை அங்கத்தினராக இருக்கலாம். உங்களுடைய பெயர் இங்கே என்னுடைய சபை புத்தகத்திலே இருக்கும், அதெல்லாம் சரி என்றே கூறுகிறார். அதன் பின்னர் அவர் அவளுக்கு தன்னுடைய ஸ்தாபன வடிகட்டியை உலக பிரகாரமான ஸ்திரீனுடைய சுபைக்கு ஏற்ப அளித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உலகத்தை நேசிக்கிறாள், அவள் அதனுடைய சுவையை விரும்புகிறாள். ஆகவே அவர் அவளுக்காகவே அந்த ஒரு வடிகட்டியை வைத்திருக்கிறார். ஆனால் அவளோ ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயிலிருந்து தூரமாய் சென்று விடுகிறாள். ஆனால் நீங்கள் அங்குதான் அதை கவனிக்க வேண்டும். அங்கேதான் நான் இந்த பாடப்பொருளை கண்டேன். இல்லை, அவள் ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயாய் இருக்கவில்லை. அவள் சிந்தித்துக் கொண்டிருப்பாளே ஆனால் அப்பொழுது அவள் சபையானது அவளை கடைசி நாளில் நியாயந்திருக்கப் போகிறதில்லை என்பதை அறிந்திருப்பாள். சபையானது இப்பொழுது அவள் அங்கத்தினளாய் இருப்பதன் மூலமும் அவள் சார்ந்துள்ள வட்டாரங்களில் உள்ள சங்கங்களின் மூலமும் அவள் கொண்டுள்ள உத்தமத்தின் அடிப்படையிலுமே அவளை நியாயந்திருத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்பொழுது அவளை அதன் மூலமே நியாயந்திருத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவளை கடைசி நாளில் நியாயந்திருக்கப் போகிறார். ஆகையால் அவளோ அதை சிந்தித்துக் கொண்டிருக்கவே இல்லை. புகைப்பிடிக்கும் மனிதனை போன்றே உள்ளது. அவருடைய சிந்திக்கும் மனோசக்திகள் புகையிலையின் விஷத்தினால் மறுத்து போகும் அளவிற்கு அவன் சிகரெட்டை அவ்வளவாய் விரும்புகிறான். ஸ்திரீயானவள் கர்த்தருடைய பார்வையில் இந்த பொல்லாத காரியங்களை செய்யும் அளவிற்கு அவளுடைய வாஞ்சைகளும் சிந்திக்கும் மனோசக்திகளும் மறுத்து போயிருக்கின்றன. ஏனென்றால் அவள் அதை செய்ய விரும்புகிறாள். அது உலக பிரகாரமான ஸ்திரீனுடைய சுவையை திருப்திப்படுத்துகிறது. ஆகவே அவள் ஒரு உலக பிரகாரமான சபையினுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுகிறாள். அவள் அதனூடாகவே சரியாக அருமையாக செல்கிறாள். ஒன்றுமே தொல்லைப்படுத்துகிறதில்லை. இப்பொழுதோ அது உண்மையாயிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். போதகரோ அது சரியாகவே இருக்கிறது, அதை செய்கிற ஸ்திரீகளை நாம் கடிந்து கொள்கிறதில்லை, அது பரவாயில்லை என்றே கூறுகிறார். அதற்குள் போதுமான அளவு பாவம் உண்டு. அது அவனுடைய வடிகட்டியினூடாகவே உள்ளது. அவர்கள் ஒரு வேத சாஸ்திர வடிகட்டியினூடாகவே சென்றார்கள் என்பதை அது காண்பிக்கிறது. அவர்கள் ஒரு வேத சாஸ்திர சுவையை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் ஒரு வேத சாஸ்திர சுவையை உடையவர்களாயிருந்தனர். ஆனால் அது நிச்சயமாக தேவனுடைய வடிகட்டியினூடாக செல்லவே இல்லை. இல்லையா? இப்பொழுது ஒரு வேத சாஸ்திர சிந்தனையாளனுக்காக ஒரு வேத சாஸ்திர வடிகட்டி இருக்குவேயானால், ஒரு சபை சிந்தனையாளனுக்காக ஒரு சபை வடிகட்டி உண்டாயிருக்குமானால், ஒரு சிகரெட் சிந்தனையாளனுக்காக ஒரு சிகரெட் வடிகட்டி உண்டாயிருக்குவேயானால், ஒரு உண்மையான சிந்தனையாளனுக்காக ஒரு உண்மையான வடிகட்டி எங்கோ இருக்க வேண்டும். தேவரோ ஒரு வடிகட்டியை உடையவராயிருக்கிறார். அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அது ஒரு வேறு பிரித்தலாயிருக்கிறது. ஏனென்றால் அது பாவத்திற்கான வேறு பிரிதலின் தண்ணீர்களாய் உள்ளது. இப்பொழுது அதுவே சிந்திக்கும் மனிதனாய் அல்லது பரிசுத்த மனிதனுடைய சுவையாயிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த விதமான உலக வடிகட்டினூடாக செல்வானேயானால் அவன் ஒரு உலக பிரகாரமான சுவையே பெற்றிருக்கிறான். புகையிலை நிறுவனத்தை போன்று
அவன் இந்த வடிகட்டியினூடாக அவர்களை தள்ளுவதால் தன்னுடைய சபையில் அதிக அங்கத்தினர்களை பெற்றுக் கொள்கிறான். அவர்களோ ஆண்களை காட்டிலும் அதிகமாக பெண்களே சபைக்கு செல்கிறார்கள் என்று கூறுவார்களே, ஆனால் அது அவ்வண்டமாகவே இருக்கலாம். இப்பொழுது அது எல்லாமே உண்மையா இருக்கலாம். அவள் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்யும்படி அவள் செல்ல முடியும், அது உண்மை. அவள் செய்வாள், அவள் எந்த காரியத்துடனும் சேர்ந்து கொள்வாள். ஆனால் அவள் அந்த சபை வடிகட்டியினூடாகவே சென்றாள். அவள் தேவனுடைய வடிகட்டியினூடாக சென்றிருப்பாளே, ஆனால் அவள் அதிலிருந்து வித்தியாசப்பட்டவளாய் வந்திருப்பாள். புரிகின்றதா? அவளால் தேவனுடைய வடிகட்டியினூடாக செல்ல முடியாதபடியால் குட்டையான தலைமுடியை வெட்டி கொண்டவளாய் வெளியே வருகிறாள். அவளால் அதை செய்ய முடியாது. இப்பொழுது இது ஒரு கால் சிலருக்கு சற்று கசப்பாக இருக்க போவதாயிருக்கலாம். ஆனால் அவள் தேவனுடைய வடிகட்டியினூடாக செல்ல துவங்கும் போது அது அவர்கள் தங்களுடைய முடியை வெட்டக்கூடாது என்று கூறுகிறது. அப்படியானால் என்ன? அவள் மற்றொரு பக்கத்தில் தங்கிவிடுகிறாள். ஒரு ஸ்திரீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது பாவமாய் இருக்கிறது என்று அது கூறியிருந்தால் அப்பொழுது அவள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது கனவீனமாயிருக்கிறது. அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவாளேயானால் அப்பொழுது அவன் அப்படியானால் அதை சிரைத்து போடு என்று கூற வேண்டும். ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலையை சிரைத்துக் கொள்வது ஒரு அவமானம் என்று நாம் அறிந்துள்ளோம். அப்படியானால் அவள் தன்னுடைய தலையை முக்காடிட்டுக் கொள்ளட்டும் என்றே கூறப்பட்டுள்ளது. வேதமோ அவளுடைய தலைமுடியே அவளுக்கு முக்காடி என்றும், பெண்மணியே ஒரு தொப்பி அல்லவென்றும், அவளுடைய தலைமுடியே அவளுக்கு முக்காடி என்றும் கூறியுள்ளது. சரி, அது அவள் கர்த்தருக்கென்று நசரேயளாயிருக்கிறாள் என்பதை காண்பிக்கிறது. ஒரு ஸ்திரீக்கு நீண்ட தலைமுடி இருப்பது என்பது அவள் கர்த்தருக்கென்று நசரேயளாயிருக்கிறாள் என்றே பொருள்படுகிறது. இப்பொழுது அது உண்மை என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் உலகத்தில் சிந்திக்கும் மனிதன் என்று அழைக்கப்படுபவன் புகைத்து இன்னமும் தன்னுடைய சுவையை பெற்றுக் கொள்வானேயானால் அப்பொழுது அவன் அந்த புகையிலிருந்து தாரை பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ள போதுமான உணர்வை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இதுவோ அதிகமான சிகரெட்டுகளை விற்கவும் அவனை அதிகமான சிகரெட்டுகளை வாங்க செய்யவுமே இது செய்யப்பட்டுள்ளது. சபை வடிகட்டி அங்கத்தினர்களையும் அதை போன்ற காரியங்களையும் பெற்றுக் கொள்கிறது. அவர்கள் எந்த காரியத்தையும் செய்யும்படி அதனூடாக அனுமதித்து சபையை இன்னமும் சார்ந்திருக்க செய்யும் போது அவர்கள் அதிகமான அங்கத்தினர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். உண்மையான வார்த்தையினால் பிறந்த கிறிஸ்தவர்களை தவிர மற்ற எல்லோரையும் வடிகட்டிவிட்டு இன்றிரவு நாம் சபைக்கு சென்றால் எப்படி இருக்கும்? அப்பொழுது இன்றிரவு சோற்றிற்கே பிரசங்கங்களை செய்வது போன்றிருக்கும். அது உண்மை, ஏனென்றால் அது வடிகட்டியூடாக சென்று விட்டது. நான் என்னுடைய இதயத்தில் ஒரு வாஞ்சையை பெற்றிருப்பேனேயானால் எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனே உங்களுடைய வடிகட்டியூடாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அதே காரியத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றே நான் நம்புகிறேன். தாவீது கூறினது போல, கர்த்தாவே என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை எடுத்து போடும். பார்த்தீர்களா? எனக்கு தேவனுடைய வடிகட்டி தேவை. உலகம் என்ன செய்கிறது? சபை எதை உடையதாக இருக்கிறது என்பதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. இந்நாட்கள் ஒன்றில் நியாய தீர்ப்புக்காக நான் யார் பக்கத்தில் இருக்க போகிறேன் என்று சிந்திக்கும்படியான ஒரு சிந்திக்கும் மனிதனாக இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். கவனியுங்கள், புகையிலை நிறுவனம் அதிக சிகரெட்டுகளை விற்க அதை செய்கிறது. சபையோ அதிக அங்கத்தினர்களை பெற்றுக்கொள்ள இதை செய்கிறது. குட்டையாக வெட்டப்பட்ட தலைமுடியோடும் குட்டைக்கால் சட்டைகளையும் அணிகிற ஒரு ஸ்திரீ தேவனுடைய வடிகட்டியில் பிடிக்கப்படுவாள். குட்டையாக வெட்டப்பட்ட தலைமுடியோடு அவளால் அதனூடாக செல்ல முடியாது. ஏனென்றால் அவள் அதை செய்யக்கூடாது என்று வேதம் கூறியுள்ளது. அவள் அதை செய்கிற போது அவள் தன்னுடைய தலையை கனவீனப்படுத்துகிறாள். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவளோ சபையினூடாகவும் மற்ற எல்லாவற்றினூடாகவும் சரியாகவே செல்கிறாள். நான் சில நேரங்களில் நின்று நான் யாரையும் அவமதிக்கவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நபரை குறித்தும் பேசவே இல்லை. ஆனால் அது சபையில் உள்ள பாவமாகும். நீங்கள் அதை குறித்து எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நான் குமாரி இன்னார் 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 அல்லது திரு இன்னார் இன்னார் அல்லது சங்க இன்னார் 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 என்று கூறவே இல்லை. இல்லையா? நான் பாவம் பாவமாய் இருக்கிறது என்றே கூறுகிறேன். அது என்னுடைய குடும்பத்திற்குள் இருந்தாலும், அது எனக்குள் இருந்தாலும், அது யாருக்குள் இருந்தாலும் அது இன்னமும் பாவமாகவே இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபராய் இருக்கிற காரணத்தினால் அல்ல. நான் தனிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாக பேசவில்லை. நான் பாவத்திற்கே விரோதமாக பேசுகிறேன். அது எனக்குள் இருந்தாலும் அல்லது யாருக்குள் இருந்தாலும் கவலைப்படாமல் தேவனுடைய வடிகட்டியூடாக வடிகட்ட துவங்கினால் அது எந்த பாவத்தையும் சரியாக அங்கேயே தடுத்து நிறுத்திவிடும். கவனியுங்கள். ஆனால் குட்டையான தலைமுடியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொள்ள விரும்புகிற ஸ்திரீ அல்லது முகவர்ணம் தீட்டிக் கொள்ள விரும்புகிற ஸ்திரீ ஒரு பெந்தேகோஸ்தே வடிகட்டியூடாக எளிதில் கடந்துவிடக்கூடும். அதை குறித்து ஒன்றுமே இல்லை. அது மரணத்திற்குள்ளாக செல்லுகிறது. ஏனெனில் அவள் அதில் எவ்வித தீங்கும் இல்லை என்கிறாள். நீங்கள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை என்பதாகும். அப்படியானால் இந்த ஆவியினூடாக அவள் தேவனுடையதா இராத காரியங்களையும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களையும் தன்னுடைய ஆத்மாவிற்குள் எடுத்துக் கொள்ள முடியும். அதுவே ஆத்மாவில் உள்ள சுவையாயிருக்குமானால் அவ்வாறே ஆகும். அது சுவையினூடாகவே வர முடியும். பாருங்கள், சுவை அது
அதில் எந்த தீங்கும் இல்லை. எனக்கு சுவை உண்டு, எனக்கு உணர்வுகள் உண்டு, யாவுமே சரியாக உள்ள ஒரு உணர்வு எனக்கு உண்டு என்று சிந்திப்பதன் மூலமாகவும் யோசனையின் மூலமாகவுமே வர முடியும். அவளுடைய ஆத்மா அந்த விதமான இருக்குமானால் அவள் அதனூடாகவே வர முடியும். அவளுடைய ஆத்மாவுக்குள்ளாக வர முடியும். அது அவள் தேவனுடைய வடிகட்டும் பொருளினூடாக வடிகட்டப்படவில்லை என்பதையே காண்பிக்கிறது. ஆனால் அவள் வெட்டப்பட்ட தலைமுடியை கொண்டவளாயும் முக ஒப்பனைக்கான அழகு சாதனங்களை தடவி குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து ஆண்களின் முழு கால் சட்டைகளை அணிந்து மனிதனைப் போல் காணப்படுவாளேயானால், இந்த எல்லா தளர்கால் சட்டைகளை அணிவாளேயானால் அவர்கள் அவைகளை அவ்வாறே அடக்கினர். அந்த விதமான காரியங்களை கூறிக்கொண்டும் அந்த விதமான காரியத்தை செய்து கொண்டு உலகத்திற்காக ஜீவிப்பாளேயானால் அவள் வடிகட்டப்பட்டு நிறுத்தப்படுவாள். அவள் அங்கே தேவனுடைய வடிகட்டியோடாக செல்ல முடியாது ஐயா. அது அவளை துவக்கத்திலேயே தடுத்து நிறுத்திவிடும். கவனியுங்கள், ஒரு மனிதன் ஸ்திரீயினுடைய அழகான சிகப்பு உதடுகளையும் வர்ணம் திட்டப்பட்ட முகத்தையும் குட்டைக்கால் சட்டைகளையும் இரு துண்டு துணிகளை மாத்திரமே கொண்ட நீச்சல் உடைகளையும் இன்னும் அவள் அணிந்துள்ள மற்றவைகளையும் உற்று நோக்குகிறான். ஆனால் ஒரு உண்மையான சிந்திக்கும் மனிதன் அவளை நோக்கி பார்க்கவே மாட்டான். இப்பொழுதோ சபை அங்கத்தினனாய் இருக்கிற ஒரு மனிதன் அவளை நோக்கி பார்த்து புகழுவான். ஆனால் அவன் கண்களுக்கு எவ்வளவு அழகாக காணப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு சிந்திக்கும் மனிதன் தன்னுடைய தலையை திருப்பிக் கொள்வான். ஏன்? அவன் தேவனுடைய வடிகட்டினூடாக கடந்து வந்திருக்கிறான். அவளை நோக்கி பார்ப்பது தன்னுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்வதாகும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவள் அழகாயிருக்கிறாள் என்று அவன் நினைக்கிறதில்லை. அவள் அழகா இல்லையா என்று கூறுகிறார்கள். அவனுக்கோ அவள் அழகாகவே இல்லை. அவளோ ஒரு சிந்திக்கும் மனிதனுக்கு அசுத்தமான தோற்றம் உள்ளவளாயும் பரிதவிக்கப்படத்தக்கதான இழிவான எசபேலாகவுமே இருக்கிறாள். ஒரு தேவனுடைய குமாரன் அவள் சார்ந்துள்ள குடும்பத்தையே சார்ந்துள்ளதால் அவன் அவளை நோக்கி பார்த்து வெட்கமடைகிறான். அது உண்மை. என்னுடைய சகோதரி அந்த விதமாய் எப்படி நடந்து கொள்ள முடியும்? பாருங்கள், அவள் ஒரு வடிகட்டினூடாக கடந்து வந்தாள். இவனோ வேறொரு வடிகட்டினூடாக கடந்து வருகிறான். எனவே அவள் அழகாயிருக்கிறாள் என்று அவன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்கவே மாட்டான். ஒரு உண்மையான தேவனுடைய மனிதனுக்கு அது அழகே அல்ல. நினைவிருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வடிகட்டும் பொருளாக ஆவதற்கு முன்னர் ஒரு சமயம், நாம் அதற்குள்ளாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் செல்வோம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவன் அதை ஒருபோதும் மதிக்கவே இல்லை. அது மீண்டும் இஸ்ரவேலரின் பவனியில் நடந்தது. அப்பொழுதும் தேவன் அவர்களை ஒருபோதும் மன்னிக்கவே இல்லை. எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்து போயினர். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. நான் இங்கே கூட்டத்திலிருந்து வெளியே வந்தேன். அப்பொழுது ஒரு நவீன நாகரிகம் கொண்ட உலக பிரகாரமான சிறு பையன் ஓரிரவு சபைக்கு பின்னே இங்கே நின்று கொண்டு ஏறக்குறைய 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இடத்தில், நீர் அதை கூற காரணம் என்னவெனில் நீர் வயோதிப மனிதனாக இருக்கிறீர் என்றான். மேலும் அவன், அவர்கள் காண்பதற்கு அருமையாயிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றான். அப்பொழுது நானோ, என்னால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறது என்றேன். அவனை சற்று பார்க்கும் பொழுது அவன் எப்படி காணப்பட்டிருப்பான் என்று உங்களால் கூற முடியும். அதற்கு நானோ, நான் உனக்கு ஒரு காரியத்தை கூறட்டும், உன்னுடைய வயது எவ்வளவு என்று கேட்டேன். சுமார் 30 வயதாகிறது என்றான். அப்பொழுது நானோ, நான் உன்னை காட்டிலும் 15 வயது இளைவனாக இருந்த போதே நான் அதே காரியத்தை தான் நினைத்தேன் என்றேன். சரி, அது இன்னமும் அசுத்தமாகவே உள்ளது. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாயிற்றே. இப்பொழுது அவனுடைய சிந்தனை தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய வடிகட்டி மூலம் வடிகட்டப்பட்டிருக்குமேயானால் அவன் அவளை நோக்கி பார்க்க மாட்டான். அவள் அழகாயிருக்கிறாள் என்று அவன் நினைக்க மாட்டான். அவள் ஒரு எசபேலாயிருக்கிறாள் என்று அவன் நினைப்பான். அந்த சிகப்பு உதடுகளுக்கு பின்னே அவனை கடிக்கக்கூடிய விஷப்பற்கள் உண்டு என்பதையே அவன் எண்ணி பார்ப்பான். வேதமோ அவளுடைய வாசல்கள் பாதாளத்தின் வாசல்கள் என்றும், அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிற காளையை போல ஒரு மனிதன் அதற்குள் பிரவேசிக்கிறான் என்றும் கூறியுள்ளது. அதுவே ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாகும். நீ எதை விரும்புகிறாய்? ஒரு ஸ்திரீ அந்த விதமாக உடை உடுத்திக் கொண்டு வீதியில் வரும்போது நீ உன்னுடைய தலையை திருப்பி அவளை இந்த விதமாய் உற்று பார்க்கும் மனிதனே, நீ ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகப்படுத்துகிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் அதை செய்யும் போது நீங்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் வடிகட்டியோ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறியுள்ளது. சிந்திக்கும் மனிதனே, உன்னுடைய தலையை திருப்பிக்கொள். அவளை விட்டு விலகிச் செல். அவள் அழகாயிருக்கவில்லை. அவள் ஒரு சர்ப்பமாயிருக்கிறாள். அது உண்மை. அவள் சர்ப்பத்தை போல நெளிந்து, சர்ப்பத்தை போல நடந்து, சர்ப்பத்தை போல கடிக்கிறாள். அவளிடத்திலிருந்து விலகியிரு. ஓ ஆம், தேவனுடைய வார்த்தை ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாயிருக்கிறது. அதை எவரும் அறிந்துள்ளனர். அந்த விதமாகத்தான் உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினூடாக வடிகட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனின் மூலமாக வரும்பொழுது
ஒரு சிந்திக்கும் மனிதன் தேவனுடைய வடிகட்டியினூடாக வரும்பொழுது அது அவனுக்கு ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை தருகிறது. அது உண்மை. நீங்கள் தேவனுடைய வடிகட்டியினூடாக வரும்போது அப்பொழுது உங்களுடைய சுவை ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையாயிருக்கிறது. அது ஒரு நீதிமானுடைய சுவையை உண்டாக்குகிறது. அந்த கவர்ச்சி வாசகம் நிச்சயமாகவே சரியாகவே உள்ளது. இப்பொழுது இது இஸ்ரவேலில் எவ்வாறு மாதிரியாக செய்யப்பட்டது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் அது இஸ்ரவேல் சபையாருக்கு மாத்திரமே செய்யப்பட்டது. அந்த காரணத்தினால் தான் இப்பொழுது இதை பேசுகிறேன். ஊழியர்கள் கூறப்பட்டுள்ள எந்த காரியத்தின் பேரிலும் இணங்காமற் போனாலும் கர்த்தர் நான் பிரசங்கிக்கும்படி எனக்கு அளித்திருக்கிற என்னுடைய சபைக்காக மாத்திரமே இது என்பதை கூறுகிறேன். கவனியுங்கள், யாத்ராகமம் 19 நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போது உங்களுக்கு அதிக நேரம் இருக்கும். எனவே அப்பொழுது நீங்கள் இதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கவனியுங்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்திருந்த போது அவர்கள் முதலில் நுகத்துக்கு உட்படாத சிவப்பான ஒரு கிடாரியை கொண்டு வந்தனர். அது எதனோடு ஒருபோதும் நுகத்தடியில் பிணைக்கப்படவில்லை என்பதே அதன் பொருளாகிறது. அது சிகப்பாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. சிவப்பு நிறம் பாவ நிவாரணத்திற்கான நிறமாயிருக்கிறது. நீங்கள் சிவப்பு நிறத்தினூடாக சிவப்பு நிறத்தை நோக்கி பார்த்தால் அது வெண்மை நிறமாக காணப்படுகிறது என்று விஞ்ஞானம் அறிந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவப்பினூடாக சிவப்பை நோக்கி பார்த்தால் அது வெண்மையாயிருக்கிறது. அவர் நம்முடைய சிவப்பான பாவங்களை கர்த்தராகிய இயேசுவின் சிவப்பான இரத்தத்தினூடாகவே நோக்கி பார்க்கும் போது அது உறைந்த மழையைப் போல வெண்மையாகிறது. சிவப்பினூடாக சிவப்பை பார்க்கும் போது அவ்வாறு ஆகிறது. முழு இஸ்ரவேல் சபையினராலும் அந்த கிடாரி சாயங்கால நேரத்தில் கொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பிரவேசிக்கின்ற வாசலின் மேல் அதனுடைய இரத்தத்தை 7 பட்டைகள் பூசினர். அது இரத்தத்தின் மூலம் 7 சபை காலங்களில் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகும். அதன் பின்னர் அதனுடைய சரீரம் கொண்டு செல்லப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது. அதன் குழம்புகளும் தோலும் குடல்களும் சாணியும் சுட்டரிக்கப்பட்டது. அவை அனைத்துமே சேர்த்து சுட்டரிக்கப்பட்டன. அதன் பின்னர் அது சுத்தமுள்ள ஒரு மனிதனால் வாரிக்கொள்ளப்பட்டு சபைக்கு புறம்பே உள்ள ஒரு சுத்தமான இடத்தில் கொட்டப்பட வேண்டியதாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலருக்கு உண்டாயிருந்த மாதிரியை மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடுமானால் நலமாயிருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை அவ்விசுவாசம் உள்ள அசுத்த கரங்களினால் கையாளப்படக்கூடாது. அது சுத்தமுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அவன் சுத்தமுள்ளவனாக இருப்பானேயானால் அவன் தேவனுடைய வடிகட்டினூடாக வந்திருக்க வேண்டும். அது ஒரு சுத்தமுள்ள மனிதனால் சுத்தமுள்ள கரங்களால் ஒரு சுத்தமான இடத்தில் வைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. எசபேல்களும் ரிக்கிகளும் இருக்கும் இடத்தில் அல்ல, எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு பின்னர் ராபோஜனத்தில் பங்கு பெற்று மற்ற மனைவிமார்களுடனும் மற்ற கணவன்மார்களுடனும் சுற்றித் திரிந்து எல்லா விதமான அசுத்தங்களையும் நடப்பித்து நடனங்களுக்கு சென்று விருந்துகளுக்கு சென்று குட்டையாக தலைமுடியை வெட்டி கொண்டு குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் செய்து கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடைத்துக் கொள்பவர்கள் இருக்கின்ற இடத்தில் அல்ல. அது ஒரு சுத்தமான இடத்தில் வைக்கப்பட வேண்டியதாயும் சுத்தமான கரங்களில் கையாளப்பட வேண்டியதாயும் இருக்கிறது. இஸ்ரவேலர் பாவம் செய்த போது அவர்கள் தாங்கள் தவறு செய்திருந்ததை உணர்ந்த போது இந்த கிடாரியின் சாம்பல் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. அது தீட்டுக்கடிக்கும் ஜலமாகவும் பாவத்தை பரிகரிப்பதாகவும் இருந்தது. கவனியுங்கள், இதோ அது உள்ளது. இஸ்ரவேலர் அவர்கள் ஆராதிக்கும்படியான ஐக்கியத்துக்குள் வருவதற்கு முன்னர் அவர்கள் முதலில் தீட்டுக்கடிக்கும் ஜலத்தினூடாக கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. விசுவாசத்தினால் நீதிமானாகுதல். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக முன் சென்று ஏதோ ஒன்று மரித்தது என்பதை காண்பிக்கும்படியாக அந்த 7 பட்டைகளை கொண்ட இரத்தத்தின் கீழ் சபைக்குள்ளாக பிரவேசித்தனர். அவர்கள் வார்த்தையை கேட்பதினாலும் தீட்டுக்கடிக்கும் ஜலத்தினாலும் வேறு பிரிக்கப்பட்டு அதன் பின்னரே ஐக்கியத்திற்குள்ளாக பிரவேசித்தனர். தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிற ஒரே இடம் அந்த ஒழுங்கிற்கு பின்னால் மாத்திரமே ஆகும். அவர் அவனை வேறெங்கும் சந்திக்கவே மாட்டார். எனவே அவன் அந்த ஒழுங்கின் பின்னே வரவேண்டியவனாயிருக்கிறான். தேவன் இஸ்ரவேலரை ஒரே இடத்தில் தான் சந்தித்தார். தேவன் இன்றைக்கு உங்களை ஒரு இடத்தில் மாத்திரமே சந்திக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவிலே ஆகும். அவர் வார்த்தையாயும் தீட்டுக்கடிக்கும் ஜலமாயும் இருக்கிறார். அவருடைய இரத்தம் 7 சபை காலங்கள் முழுவதற்குமே சிந்தப்பட்டது. அதன் பின்னர் பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் அந்த ஐக்கியத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அது சபைக்கு மாத்திரமே அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓ, அவர் எவ்வளவு மகத்துவமானவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் எபேசியர் 5:26 நோக்கி பார்க்க வேண்டும். அதில் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கப்படுவதை குறித்து கூறப்பட்டுள்ளது. ஒரு வேறு பிரிதலின் தண்ணீர். அது என்ன செய்கிறது? ஆகையால் தேவனுடைய வடிகட்டி வார்த்தையாயிருக்கிறது. தீட்டுக்கடிக்கும் ஜலம் என்பது வார்த்தையினால் உண்டாகும் வேறு பிரிதலின் தண்ணீரால் கழுவப்படுதல் என்பதாகும். தேவனுடைய வடிகட்டி. ஆகையால் நீங்கள் ஒரு சபை வடிகட்டியினூடாக கிறிஸ்துவுக்குள் வர முடியாது. நீங்கள் ஒரு ஸ்தாபன வடிகட்டியின் மூலமாகவோ
அல்லது ஒரு கோட்பாட்டின் வடிகட்டியின் மூலமாகவோ வர முடியாது. ஒரே ஒரு வடிகட்டி தான் உண்டு. அதன் மூலமே நீங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அது திருவசனத்தை கொண்டு தண்ணீரினால் சுத்திகரிப்பதன் மூலமே ஆகும். தேவனுடைய வார்த்தையே ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாய் உள்ளது. நீ ஒரு நல்ல அங்கத்தினனா அல்லது இல்லையா என்பதை சபையே இங்கு நியாயம் தீர்த்துவிடும். அவர்கள் உனக்கு ஒரு நல்ல சபாடக்க ஆராதனையை அளித்து உன்னுடைய மரணத்தின் போது கொடியை அரக்கம்பத்தில் பறக்கவிட்டு மகத்தான மலர் வளையங்களை வைத்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து அனுப்பி வைப்பார்கள். ஆனால் உன்னுடைய ஆத்மா தேவனை சந்திக்க வரும் பொழுது அது நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். அது நித்திய ஜீவனாய் இருக்குமேயானால் அது வார்த்தையின் பாகமாக உள்ளது. என்னுடைய சொந்த வார்த்தையை மறுதலிக்க முடியாதது போலவே என்னுடைய சொந்த கரம் என்னுடைய கரத்தை மறுதலிக்க முடியாது. என்னுடைய சொந்த கண்கள் என்னுடைய கரத்தை மறுதலிக்க முடியாது. அல்லது என்னுடைய பாதத்தை, என்னுடைய விரலை அல்லது என்னுடைய எந்த பாதத்தையும் மறுதலிக்கவே முடியாது. அவைகள் இதை மறுதலிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகமாய் உள்ள ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகத்தை கூட மறுதலிக்கவே முடியாது. அப்படியானால் ஸ்திரீகளே, நீங்கள் குட்டை தலைமுடியுடன் தேவனுடைய பிரசனத்திற்குள் வரும்போது நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது புரிகிறதா? நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையின் தண்ணீரால் கழுவப்படுகின்ற தேவனுடைய வடிகட்டினூடாக அவ்வாறு வரவே முடியாது. அவ்வாறு கழுவப்பட்ட பின்னரே நீங்கள் ஐக்கியத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். ஆனால் நீங்களோ ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வார்த்தையின் ஒரு சிறு புள்ளியினூடாக, ஒவ்வொரு சிறு தேவனுடைய வார்த்தையினூடாக வரும் வரை நீங்கள் ஐக்கியத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது அந்த வடிகட்டினூடாகவே அதனூடாகவே வர வேண்டும். எனவே அது ஒரு நீதிமானுடைய சுவையை அளிக்கிறது. ஏனென்றால் அதைத்தான் அவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். அவனை சுத்திகரிக்கும்படியான ஏதோ காரியத்தையே அவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். வார்த்தை, தேவனுடைய வார்த்தையே ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா இருக்கிறது. அதுவே ஒரு நீதிமானுடைய சுவையை உண்டாக்குகிறது. அது உண்மை என்பதை நாம் அறிவோம். எல்லா பாவத்தின் அவிசுவாசத்தையும் வெளியேற்றுகிறது. நீங்கள் அந்த வடிகட்டினூடாக வரும்போது அவிசுவாசமே இருப்பதில்லை. ஏனென்றால் அது ஒரு உண்மையான விசுவாசியினுடைய சுவையாயிருக்கிறது. உண்மையான விசுவாசியோ என்னவானாலும் சரியாயிருக்க விரும்புகிறான். அவன், நான் இந்த சமுதாயத்தில் மேன்மையான வரிசையை சார்ந்தவன், நான் சபையை சார்ந்தவன், இந்த பட்டணத்தில் உள்ள மிகப்பெரிய சபையை சார்ந்தவன் என்று கூற விரும்புகிறதில்லை. அது ஒரு மூலையில் உள்ள ஊழியமாயிருந்தாலும், அது ஒரு சிறிய துறைமுகத்தில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஒரு சிந்திக்கும் மனிதன் தான் தேவனை சந்திக்க வேண்டியவராக இருக்கிறான் என்பதை அறிந்துள்ளான். சபை என்ன கூறினாலும் அல்லது மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவன் தேவனுடைய நிபந்தனைகளின் பேரில் வர வேண்டியவராக இருக்கிறான். தேவனுடைய நிபந்தனை தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. நல்லது, அவர்களோ தேவனுடைய வார்த்தை என்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்கள் எல்லோருமே அது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் உங்களால் அதை வடிகட்டினூடாக வடிகட்ட முடியுமா? அப்படியானால் உங்களால் எப்படி ஒரு குட்டையான தலைமுடியை வெட்டி கொண்ட ஸ்ரீ உள்ளே வர அங்கே அனுமதிக்க முடியும்? நீங்கள் அதை எப்படி செய்ய போகிறீர்கள்? இந்த உபதேசத்தை ஆதரிக்கும் ஒரு மனிதனை நீங்கள் எவ்வாறு உள்ளே வரும்படி அனுமதிக்க போகிறீர்கள்? புரிகின்றதா? அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய சுவையா இருக்கவில்லை. இல்லை, ஒரு சிந்திக்கும் மனிதன் சிந்திப்பான். ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை போன்ற ஏதோ காரியத்தில் இறங்குவதற்கு முன்பு அவன் 2 முறை சிந்திப்பான். கவனியுங்கள், அந்த வார்த்தை தன்னைத்தானே மறுதலிக்க முடியாது. அப்படியானால் அது திருப்தி அடைகின்றது. இல்லை என்றால் அதுவே அதன் வாஞ்சையாயிருக்கிறது. அதனுடைய வாஞ்சை என்ன? முதலாவது, நீங்கள் அதை விரும்பும்படி செய்தது எது? ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமாவில் முன்குறிக்கப்பட்ட ஒரு வித்து இருந்தது. அது நித்திய ஜீவனாயிருந்தது. அது எப்பொழுதுமே அங்கே இருந்தது. அது எப்பொழுதுமே அங்கே இருந்தது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவைகளில் ஒன்றும் இழக்கப்பட்டு போவதில்லை. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய சுவை. ஒரு சிந்திக்கும் மனிதன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் அந்நியனுக்கு பின் செல்வதில்லை என்னும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவனுக்குள்ளாக அங்கே ஜீவன் இருக்கின்றபடியால் அந்த ஜீவன் ஜீவனுடன் தொடர்பு கொள்கிறது. பாவம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது. பாவம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது அது ரட்சிக்கப்பட்டிருப்பதாக தன்னை எண்ணிக்கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு மாய்மாலத்தனமாயிருக்கிறது. அது மாய்மாலத்தின் மிகுந்த ஆழத்தில் உள்ளது. சபை அங்கத்தினர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படியே இருக்கவும் பக்தியுள்ள தரமான ஜனங்கள் என்றும் அழைக்கப்பட அவர்களுக்கு ஒரு ஸ்தாபன வடிகட்டி தேவையாயுள்ளது. நீங்களோ, அவர் மிகவும் பக்தி உள்ளவன் என்று அவர்கள் கூறுவதை கேட்கிறீர்கள். ஆப்பிரிக்காவில் ஒரு நாள் இருந்தபோது அவர்கள் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். அங்கிருந்த சிறுவர்கள் இந்த சுழன்று உருண்டாடும் நடனத்திற்கான பாடல்களை பாடும் எல்விஸ் பிரிஸ்லி மற்றும் அப்பாடல்களை பாடுபவர்களை குறித்தும், பாட் பூன் இன்னும் மற்றவர்களை குறித்தும், ரிக்கி நெல்சன் மற்றும் அவர்கள் எல்லோரையும் குறித்தே பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நானோ அவர்கள் ஒரு கூட்ட துரோகிகள் என்றேன். அப்பொழுது ஒரு சிறுப்பெண், ஏன் அவர் மிகவும் பக்தி உள்ளவர் என்றால் அதற்கு நான் யூதாசும் அவனமே தான் இருந்தார் என்றேன். நான் யூதாஸ் வெறுமன
30 வெள்ளிக்காசை மாத்திரமே பெற்றுக் கொண்டான். ஆனால் எல்விஸ் பிரெஸ்லியோ பல கோடிக்கணக்கான டாலர்களை பெற்றுக் கொண்டானே என்றேன். பார்த்தீர்களா? அவர்கள் இருவருமே தங்களுடைய பிறப்புரிமையை விற்று போட்டனர். புரிகின்றதா? நான் அவர்கள் இந்த தேசத்திற்கு அவமதிப்பை கொண்டு வருகிற இழிவானவர்களை இல்லாமல் வேறொன்றுமில்லை என்றே. அவர்கள் இன்னமும் சிகரெட்டின் வடிகட்டியை போன்று வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆயினும் இந்த ஸ்தாபனங்கள் அந்த நபர்கள் உள்ளே வர அனுமதிக்கின்றன. அவர்கள் பக்தி பாடல்களையே பாடக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்வது சட்டத்திற்கு விரோதமானது என்று கருதப்பட வேண்டும். ஆனால் முழு காரியமும் ஒரு பெரிய மாய்மால குவியலாக ஆகியிருக்கிறது. அங்குதான் அவர்கள் இன்றைக்கு தரித்திருக்கிறார்கள். ஆத்துமாவிற்கான உண்மையான வடிகட்டியோ நீங்கள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று கூறுகிறது. பாருங்கள், ராக் அண்ட் ரோல் நடனம் தேவனால் உண்டானது என்று உங்களால் கூற முடியாது. ராக் அண்ட் ரோல் நடனமானது உலகத்தினால் உண்டானது. அந்த நடனங்கள் ஆபாசமான அழுக்கான காரியங்கள். சரியாக கூறினால் அது உலகத்தினால் உண்டானதாயிருக்கிறது. அவை யாவுமே உலகத்தினால் உண்டானதாயிருக்கிறது. அந்த குட்டையான தலைமுடியை வெட்டி கொண்டுள்ள ஸ்ரீ தேவனால் உண்டானவள் என்று உங்களால் கூற முடியாது. அவ்வாறு இல்லை என்றே வேதம் கூறுகிறது. ஆகவே அது உலகத்தின் அழுக்காகவே இருக்கிறது. நீங்கள் ஒரு அணு அளவு உலகத்தை நேசித்தாலும் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக இல்லை. புரிகின்றதா? அது என்னவாயிருக்கிறது? அது எதை இழுக்கிறது? அது உட்புறத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறது. ஆத்துமாவானது வெளிப்புறத்தில் உள்ள உங்களுடைய ஆவியின் அணுகுமுறையினூடாக ஆத்துமாவிற்குள் இழுத்துக் கொண்டிருக்கிறது. ஆத்துமாவானது உலகத்தை நேசிக்குமேயானால் அது மரித்ததாகும். அது இங்கு வெளியே எவ்வளவுதான் அபிஷேகிக்கப்பட்டிருந்தாலும், அது இங்கு வெளியே எவ்வளவுதான் நீதி உள்ளதாக காணப்பட்டாலும், உள்ளேயோ அது மரித்து விட்டது. ஏனென்றால் அவன் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் அவருக்குள்ளாக தேவனுடைய அன்பு இல்லை. அவன் எவ்வளவுதான் பக்தி உள்ளவனாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உண்மையான வடிகட்டியோ அந்த வழியில் அந்த எல்லா காரியங்களையும் வடிகட்டி விட்டு தேவனுடைய உண்மை தவிர, வார்த்தையை தவிர வேறொன்றையும் உண்மையான அசலான ஆத்துமாவுக்குள் கொண்டு வராது. அவர்களோ ஏசாவை போல வெளிப்புறத்தில் சரியாக இருக்கிறார்கள். ஏசா வெளிப்புறத்தில் பக்தி உள்ளவனாக இருந்தான். அது பக்தி சம்பந்தமான காரியத்திற்கு வரும்போது ஏசா யாக்கோப்பை காட்டிலும் பக்தி உள்ளவனாகவே காணப்பட்டது போல தென்பட்டது. அவன் யாக்கோப்பை காட்டிலும் மேலான பக்தி உள்ளவனை போல் தென்பட்டான். ஆனால் அவனுடைய உட்புறத்திலோ அவன் அவ்வாறு இல்லை. அவன் வெளிப்புறத்தில் பக்தி உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய சிந்தை வடிகட்டப்படாதிருந்தது. அவன் சேஷ்ட புத்திரபாகத்தை குறித்து சரியாக சிந்தித்து பார்க்கவே இல்லை. சேஷ்ட புத்திரபாகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தேவன் கூறியிருந்தாரோ அந்த விதமாய் அவன் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை. அவனோ, நான் பசியாயிருக்கிறேன், இந்த சேஷ்ட புத்திரபாகத்தினால் என்ன பயன் உண்டாக போகிறது? உனக்கு அது வேண்டுமானால் நீ அதை எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டான். ஓஹோ, என்னே பார்த்தீர்களா? நான் சபைக்கு செல்கிறேன். நான் உன்னை போன்றே நல்லவனாக இருக்கிறேன். என்னுடைய ஸ்தாபனம் உலகத்தில் உள்ள பெரிய ஸ்தாபனங்களில் ஒன்றாயிருக்கிறது. என்னுடைய தாயார் அதை சார்ந்திருந்தார். என்னுடைய தகப்பனார் அதை சார்ந்திருந்தார். இந்த அனைத்தும் அது அந்த மற்றது அதை சார்ந்தது. என்னுடைய போதகர் கல்வி பயின்றவர். அவர் இன்னென்ன பட்டங்களை பெற்றுள்ளார். அதுவே அவரை தேவனிடத்திலிருந்து அதிக தூரம் விலக்கியுள்ளது. அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி அல்ல. அப்படி அந்த பட்டம் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா இருக்குமானால் அப்பொழுது தன்னுடைய சொந்த பெயரையே கையொப்பமிட முடியாத பேதுரு எப்படி அந்நிலையில் இருந்திருக்க முடிந்தது? ஆனால் அவன் அந்த சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை பெற்றிருந்தான். கவனியுங்கள். ஓ என்னே, சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து தேவன் கூறியிருந்ததை ஏசா அது அந்த விதமாக பொருள்படவில்லை என்று எண்ணிக்கொண்டான். அது மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையேயான வித்தியாசமாயிருந்தது. ஏவாளை போல, யூதாசை போல தங்களுடைய பிறப்புரிமையை நாகரிக அறிவின் சுவை திருப்திக்காக விற்று போட்டனர். சரியாக அதற்காகவே ஏவாளும் அவளுடைய பிறப்புரிமையை விற்று போட்டாள். அவள் அதை ஒரு சிறு விஞ்ஞான சுவைக்காக, ஒரு சிறு உலக பிரகாரமான அறிவின் சுவைக்காக விற்று போட்டாள். ஒரு மேலான சபைக்காக, இன்று அழைக்கப்படும் ஒரு சிறு மேம்பட்ட வகுப்பை சார்ந்த ஜனங்களுக்காக விற்று போட்டாள். புரிகின்றதா? யூதாஸ் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை 30 வெள்ளிக்காசுக்காக ஒரு சில கூடுதல் டாலர்களை சம்பாதிப்பதற்காக விற்று போட்டான். என்னுடைய சபையால் எனக்கு இங்கு அதிக சம்பளம் கொடுக்க முடியும், எனவே நான் இங்கு பிரசங்கிப்பேன். பார்த்தீர்களா? ஆகையால் நான் ஒரு பிரசங்கியாரானால் நலமாயிருக்குமே. அவர்கள், சகோதரன் பிரணாம், நாங்கள் இந்த செய்தி உண்மை என்று விசுவாசிக்கிறோம், ஆனாலும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோமானால் நாங்கள் எங்கே பிரசங்கிப்போம் என்று கேட்கிறார்கள். உலகம் சகோதரனே, அதுவே சபையாயிருக்கிறது. நிச்சயமாகவே எந்த சகோதரனுமே என்னை ஆதரிக்க மாட்டாரே, எந்த சகோதரனும் என்னை ஆதரிப்பான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்னை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவரே அதனை கொண்டு நின்றார், அவரே அதை கூறினவர். உண்மையான பிறப்புரிமை ரத்தம் வார்த்தையினால் வடிகட்டப்படுகிறது. எல்லா பாவமும் உலகமும்
சபையும் ஸ்தாபனங்களும் பிரிவினைகளும் வெளியே விடப்படுகின்றன. தேவனுடைய மதிப்பீட்டில் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை எடுக்கும் போது கல்வி, நாகரீகம், சபை, ஸ்தாபனம், முறைமை மற்றும் எல்லா விதமான பாவங்களும் வெளியே விடப்படுகின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்தை ஒரு தேவனுடைய வடிகட்டியூடாக எடுத்துக் கொள்ளும் போது அதில் ஒன்றுமே விடப்பட்டிருக்காது. கவனியுங்கள், இங்கே உங்களுடைய வாழ்க்கை பாவத்தில் உணர்ந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள். சகோதரன் மெக்கலா வழக்கமாக கூறுவது போன்று ஏதோ ஒரு காரியத்தை நான் கூறப்போகிறேன், எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் வந்தபோது நீங்கள் பாவத்தில் பிறந்தீர்கள். நீங்களோ ஒரு சண்டையிடும் தருணத்தோடு வரவில்லை. நீங்களோ பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள். உங்களுடைய சொந்த ஆவிக்குள் பாவத்தின் வாஞ்சை இருந்தது. நீங்கள் பாவத்தில் பிறந்த காரணத்தால் பாவத்தை நேசிக்கும் ஒருவராயிருந்தீர்கள். உங்களுக்கு ஒரு தருணம் அளிக்கப்படவில்லை. ஆனால் உங்களுடைய உட்புறத்திலோ எங்கோ ஓரிடத்தில் இதோ நீங்கள் வரும்போது அங்குள்ள ஏதோ ஒரு காரியம் இழுக்க துவங்கினது. தேவன் எங்கோ இருந்தார் என்று ஏதோ ஒரு காரியம் உங்களிடம் கூறினதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எனவே நீங்கள் அவருடைய வார்த்தையை வாசித்தீர்கள். அதன் பின்னரே நீங்கள் சபையை தெரிந்து கொண்டீர்கள். சபையின் கருத்துக்கள் மேலானவை என்று உங்களுக்கு கூறப்பட்ட போது நீங்கள் அவைகளையே ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகப்படுத்தவே இல்லை. ஆனால் நீங்கள் தேவனுடைய வடிகட்டியை உபயோகிக்கும் போது மற்ற எல்லா வடிகட்டிகளும் ஒழிந்து போகும், என்னுடையதோ ஒழிந்து போகாது என்று கூறியுள்ள காரணத்தால் அதுவே ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வடிகட்டியை எடுத்து உங்களுடைய ஜீவியத்தை, உங்களுடைய வாஞ்சைகளை உள்ளே இழுக்கும் போது, நீங்கள் உங்களுடைய வாஞ்சைகளை தேவனுடைய வடிகட்டியினூடாக ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியினூடாக எடுத்துக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை தவிர வேறொன்றுமே விடப்படுகிறதில்லை. இப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அத்தாட்சி வேண்டுமானால் அதுதான் இதுவாகும். உங்களுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையோடு ஒவ்வொரு வகையிலும் இணைந்திருக்குமானால் அப்பொழுது உங்களுடைய ஜீவனை சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியினூடாக, தேவனுடைய வடிகட்டியினூடாக பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. கவனியுங்கள், அது தேவனுடைய வடிகட்டியா? அவர் நாம் திருவசனமாகிய தண்ணீரால் கழுவப்பட்டோம் என்றார். தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு வடிகட்டியை அளித்த போது அவர் இதில் ஒன்றையும் அதன் வழியாக பெற்றுக் கொள்ளாது என்றார். ஆனால் சாத்தானோ அதில் ஒரு துளையை உண்டாக்கி, ஓ, இது ஒரு சிறு துளி, இது புண்படுத்தாது என்று கூறினான். வெறுமன அதனுடான ஒரு துளியே மானிட வர்க்கத்தை மரணத்திற்குள்ளாக்க போதுமானதாயிருந்தது. அது அவ்வளவுதான் எடுத்துக் கொள்கிறது. வெறுமன ஒரு புகையிலை விஷத்தின் சுவை. அதன் பின்னர் அவர்கள் போய்விட்டனர். பரிசுத்த ஆவியை தவிர வேறொன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் அது உங்களுக்குள்ளே முன்குறிக்கப்பட்ட வித்து இருந்தது என்றும் அதுவே உங்களை தேவனுக்காக பசிகொள்ள செய்கிறது என்பதையும் காண்பிக்கிறது. பிதாவானவர் எனக்கு தந்துள்ள யாவும், மீட்கும்படியாக எனக்கு தந்துள்ள யாவும், அவை யாவுமே கல்வாரியில் என்னோடு மரித்து உயிர்த்தெழுதலில் என்னோடு அவைகள் எழுந்து விட்டன. அவர் எனக்கு தந்துள்ள யாவும் என்னிடத்தில் வரும். அவைகள் சரீரத்தில் கால், கை, மூக்கு, வாய் என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அதில் இருக்குமோ அந்த இடத்தில் அவைகள் பொருத்தப்படும். அவர்கள் தங்களுடைய காலங்களில் இடத்தில் வருவார்கள். ஓ என்னே, அதுவே உலகத்தின் பாவமனைத்திற்குமான உண்மையான வடிகட்டி. உலக சிநேகம் மரணமாயிருக்கிறது. இந்த ஆத்துமா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதோ அது இருக்கிறது, நினைவிருக்கட்டும், அதை மறந்து போக வேண்டாம். அங்கே தொலைபேசியில் இணைக்கப்பட்டுள்ளவர்களே, இதை உங்களுடைய மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிந்திக்கும் மனிதன் யார் அவனுக்கு முன்பாக இருக்கப் போகிறது என்பதையும் தேவனுடைய வார்த்தை என்னவென்பதையும் அவன் சிந்திக்க துவங்கும் போது, அவன் அதை சிந்திக்க துவங்கும் போது, அப்பொழுது அவன் அதனூடாக அதை எடுத்துக் கொள்ளும் போது அங்கு பரிசுத்த ஆவியை தவிர வேறொன்றுமே வர முடியாது. அது என்ன? அது ஜீவனாயிருக்கிறது. துவக்கத்திலிருந்தே வார்த்தையான வித்தாய் உள்ளது. அது ஆதியிலேயே நீ தேவனுக்குள் இருந்ததாகும். எனவே இங்கு நின்று கொண்டு வித்தின் ஜீவனை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். வித்தானது முன்குறித்தலின் மூலம் உன்னுடைய இருதயத்திற்குள் இருந்தது. அல்லேலூயா! முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய முன்னறிவினால் வித்தானது ஏற்கனவே அங்கு உள்ளே இருந்தது. எனவே அது இழுக்கும் போது அது வார்த்தையை தவிர வேறொன்றையும் அதனூடாக இழுக்க முடியாது. அப்படியானால் அதுவே சிந்திக்கும் மனிதனுடைய சுவையாய், நீதிமானின் சுவையாய், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை வேதத்தில் காண்கிற பரிசுத்த மனிதனின் சுவையாய் இருக்கிறது. அங்கே அந்த இடத்திற்குள் என்ன வருகிறது? அந்த வார்த்தை. அது இருதயத்தில் உள்ளது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் மறைத்து வைத்தேன். அது என்னவாயிருக்கிறது? அது எப்பொழுதும் வார்த்தையினூடாகவே இருக்கிறது. வார்த்தையினூடாக ஒரே ஒரு காரியம் மாத்திரமே கடந்து செல்லும்.
அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அந்த ஒரு காரியம் மாத்திரமே வார்த்தையினூடாக கடந்து செல்ல முடியும். அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியானது ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையை அளிக்கிறது. அதன் பின்னர் அவன் பரலோக காரியங்களை குறித்து சுவைத்து பார்க்கிறான். அவன் தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறான். அது அவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டதையும் அவனுடைய முழு ஆத்மாவும் அதற்குள் சுற்றப்பட்டதையும் உலகமும் மற்ற எல்லா காரியங்களும் அவனை சுற்றி மறித்திருப்பதையும் அவன் காண்கிறான். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி மார்க்கத்தை குறித்தும், அதாவது நான் இப்பொழுது மார்க்கத்தை வடிகட்டுதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை அளிக்கும் போது பாருங்கள், அது அவருடைய சுவையை திருப்திப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அவன் காண்கிறான். அதுதான் காரியம். அவர் செய்த அதே காரியங்களை அவர் நமக்கு முன்பாக செய்கிறதை காணும் பொழுது அது பரிசுத்த மனிதனுடைய சுவையை, அவனுடைய சிந்தனையை திருப்திப்படுத்துகிறது. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்பதை அப்பொழுது அவன் அறிந்து கொள்கிறான். அவன் நேசிக்கிறான். அவன் வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். ஒவ்வொரு காலத்திலும் அவன் அதற்காகவே காத்திருக்கிறான். ஏனென்றால் அவன் பரிசுத்த மனிதனாயிருக்கிறான். அவன் தேவனை காணும்படியான ஒரு வாஞ்சை கொண்டுள்ளான். மற்றவர்களோ வெறுமன சபையை சேர்ந்து கொள்ளவே விரும்புகிறார்கள். ஆனால் இந்த மனிதனோ தேவனை காண விரும்புகிறான். அவனோ அவரை ஒரு கூட்ட கோட்பாடுகளில் காண்கிறதில்லை. அவன் அவரை பெரிய அருமையான இசைக்கருவிகளிலோ அல்லது ஆலயங்களிலோ உயரமான சிலுவைகளிலோ அல்லது கழுத்துப்பட்ட திருப்பி அணிந்துள்ள மெருகேற்றப்பட்ட வேத பண்டிதர்களிலோ காண்கிறதில்லை. அவன் அவரை வேத சாஸ்திரத்தில் காண்கிறதில்லை. ஒரு வேத பண்டிதருக்குள்ளும் காண்கிறதில்லை. அவன் அவரை அவருடைய வார்த்தையின் உறுதிப்படுத்துதலேயே காண்கிறான். நான் அவரை அதை குறித்த ராக்கால பாசறை நெருப்புகளில் கண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வருகையின் மகிமையை என்னுடைய கண்கள் கண்டிருக்கின்றன. அவர் கோபாக்கிரையின் திராட்சப்பழங்கள் சேகரிக்கப்பட்ட ஆலையை மிதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய துரிதமான பயங்கரமான பட்டயத்தால் கேடு விளைவிக்கக்கூடிய மின்னல்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவருடைய சத்தியம் பவனி சென்று கொண்டிருக்கிறது. அதுவோ முடிவு வரைக்குமே செல்லும். ஆமையா, நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா? ஒரு வடிகட்டி மனிதன் இல்லை, ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க விரும்புகிற ஒரு மனிதன். தேவனுடைய வடிகட்டி என்னவாயிருந்தது? அவருடைய வார்த்தை. நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இங்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று கவலைப்படாதே. அந்த வார்த்தையை கடந்து செல்லாதே. திருவசனமாகிய தண்ணீரால் கழுவப்படுதல் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு சபை அல்ல, ஒரு பெரிய தேவாலயம் அல்ல, ஆனால் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாய் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் வார்த்தையினால் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்கள். ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை சிந்திப்பான். ஒரு புத்தி இல்லாத மனிதன் உலகத்தின் சுவையை அல்லது வேறெந்த காரியத்தையாவது அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்வான். அசலான ஒன்று இருக்கும் பொழுது ஏன் பதிலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சிந்தியுங்கள். அதை குறித்து ஒரு நிமிடம் அப்படியே சிந்தியுங்கள். ஒரு ஸ்திரீ குட்டையான தலைமுடியை வெட்டிக்கொண்டு உதட்டு சாயம் பூசிக்கொண்டு அந்நிய பாஷையில் பேசுகிறாள். அப்பொழுது சபையானது அதை ஆதரித்து அதுவே பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியா இருக்கிறது என்று கூறுகிறது. அல்லது வேத பாட வகுப்பிலிருந்து அல்லது ஏதோ ஒரு வேத பள்ளியிலிருந்து வந்த ஒரு பிரசங்கியார் திருத்துவ ஞானஸ்தானத்தை உபயோகித்து சில கோட்பாடுகளுக்காகவும் அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்காகவும் வார்த்தையை விட்டுக் கொடுக்கிறார். அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா? சகோதரனே, நான் அதை அந்த விதமாக காணவில்லை. அதுவோ ஒரு புத்தி இல்லாத மனிதன் அதனூடாக இழுத்துக் கொள்வதாகவே உள்ளது. அது உண்மை. உங்களால் அதை யூகித்து பார்க்க முடிகிறதா? தன்னுடைய ஆத்மாவுக்காக தேவனுடைய வார்த்தையை ஒரு வடிகட்டியாக உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தையை ஒரு வடிகட்டியாக எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக கோட்பாடுகளும் ஸ்தாபனமும் தன்மேல் குவியலாக குவிக்கப்பட அனுமதிக்கிறான். அதன் பின்னர் அவன் முழுமையாக மாசுபடுத்தப்பட்டு மற்றவர்கள் அவனுக்குள் மனித கோட்பாடுகளை நுழைக்க அனுமதித்து ஏறக்குறைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியான காரியங்களை செய்து வார்த்தையை அசட்டை செய்கிறான். அங்கு எடுத்துக் கொள்ளும்படியாக ஏதோ காரியம் இருக்குமாயின் அவன் தன்னுடைய சொந்த ஆத்மாவிற்கு அதை எடுத்துக் கொள்ளுகிறான். ஆனால் அதுவோ முன்குறிக்கப்பட்ட வித்தாயிருக்குமானால் இதை தவறவிட வேண்டாம். அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து அங்கு இல்லாதிருக்குமானால் அது அங்கே அதனூடாக எடுத்துக் கொள்ளாது. ஏனென்றால் அது அதனுடைய வாஞ்சையே எடுத்துக் கொள்ளும். ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய சுவை தேவைப்படுகிறது என்றால் அப்பொழுது அவன் ஒரு குச்சியை எடுத்துக்கொள்ள, நான் உன்னுடைய விரலை உறிஞ்சி என்று கூறினால் அவன் அங்கு நின்று தன்னுடைய விரலை உறிஞ்சுவானேயானால் எப்படி இருக்கும்? அவன் அது முட்டாள்தனமாக இருக்கிறது என்று கூறுவான். ஏன்? அவனுடைய சுவையோ புகையிலை விஷத்தில் உள்ளது. எனவே அவன் ஒரு சிந்திக்கும் மனிதனாக இருக்கவில்லை. பாருங்கள். ஆனால் நீங்களோ, நல்லது, நான் ஒன்றையும் சுவைக்கவில்லை, நான் புகையிலையை சுவைக்க விரும்புகிறேன், நான் எந்த ஒரு சுவையையும் சுவைக்கவில்லை என்று கூறுகிறீர்கள். அவனுக்கு ஒரு துணி கவ்வியை கொடுங்கள், அவன் அதை உறிஞ்சட்டும். புரிகின்றதா? நிச்சயமாக அவன் அதை உறிஞ்சட்டும். அப்பொழுது அவனோ, நான் ஒன்றையுமே சுவைக்கவில்லையே என்று கூறுவான். அப்படியானால் அவன் எதற்காக அதை உறிஞ்ச வேண்டும் என்று விரும்புகிறான்? நீ
புகையிலையின் விஷத்தை சுவைக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை உடையவனாயிருக்கிறாய். நீங்கள் ஒரு சபை கோட்பாட்டை உறிஞ்சிக் கொண்டிருக்கும் போது ஸ்திரீகளாகி நீங்கள் இன்னமும் குட்டையான தலைமுடியை வெட்டிக்கொண்டு முகவர்ணம் தீட்டப்பட்ட முகங்களை கொண்டவர்களாய் பாலுணர்ச்சியை தூண்டும் வகையில் ஆடைகளை உடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். புருஷர்களாகிய நீங்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறீர்கள். இன்னும் மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய நினைக்கிற வழியிலேயே தொடர்ந்து செய்கிறீர்கள். அது என்னவாயிருக்கிறது? அங்கு என்ன உள்ளது? உலகம் இன்னமும் அங்கேயே உள்ளது. நீங்கள் ஒரு சுவையை பெற்றுக் கொண்டீர்கள். நீங்களோ ஒரு சுவைக்காகவே அதை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த சபைக்கு செல்கிறேன். அவர்கள் அந்த காரியம் எதையுமே ஒருபோதும் கூறவே இல்லை. அவர்கள் இதை குறித்த எதையும் அதை குறித்த எதையும் கூறுகிறதே இல்லை. இந்த காரியங்களில் ஒன்றுமே அங்கு பேசப்படுகிறதே இல்லை. எங்களுடைய பிரசங்கியார் அதை பார்க்கலும் அதிகமாக பரந்த மனப்பான்மை உடையவர். எனவே நாங்கள் அதை போன்ற காரியங்களை கூறுகிறதில்லை. அது என்ன? நீ உறிஞ்சிக் கொண்டிருக்கும்படியான உலகத்தின் சுவையே நீ பெற்றுள்ளாய். உண்மையே. ஆனால் ஒரு சிந்திக்கும் ஸ்திரீ அந்த விதமான ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். தேவனுடைய வார்த்தையினூடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே காரியம் ஆவியே. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக உங்களுக்குள் இருக்கும் வார்த்தையை ஜீவிக்கும்படி செய்கிறது. அல்லேலூயா. சகோதரனே, அது சத்தியமாக இல்லை என்றால் சத்தியமானது என்ன என்பதை நான் அறியேன். அது சத்தியமாக இல்லை என்றால் நான் என்னுடைய புத்தியை இழந்து விட்டேன் என்பதாய் உள்ளது. அது உங்களுடைய இருதயத்தில் அங்கே முன்குறிக்கப்பட்ட வார்த்தை தாமே இழுக்கிறதாய் உள்ளது. அது அந்த உலகத்தை துப்பி விடுகிறது. அதற்கு அது தேவையே இல்லை. ஆனால் அது இங்குள்ள வார்த்தையை வந்தடைகிற போது அது எடுத்துக்கொள்ள துவங்குகிறது. அது வார்த்தைகளூடாக எடுக்கிற போது அது அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியே அல்லாமல் வேறொன்றுமாய் இருக்க முடியாது. ஆகையால் ஒரு சிந்திக்கும் பக்தி உள்ள மனிதனுடைய வடிகட்டி வார்த்தையாயிருக்கிறது. அது அவனுடைய இதயத்தில் இருக்கிற பரிசுத்த சுவையை திருப்திப்படுத்துகிறது. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவை. ஓ என்னே, நாம் எதற்குள் இருக்கிறோம்? தன்னுடைய ஆத்மாவிற்கு தேவனுடைய வடிகட்டியை உபயோகிப்பதற்கு பதிலாக அவன் சில ஸ்தாபனங்கள் அல்லது சில கோட்பாடுகளின் மூலம் சாத்தான் தன்னை புகையிலை நிறுவனங்கள், சிகரெட்டு புகைக்கும் ஜனங்களாகிய உங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது போலவே வஞ்சிக்க அனுமதிக்கிறான். அதனால் நீங்கள் அதிக அங்கத்தினர்களை வெறுமன பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அவ்வளவுதான். ஓ, இதை கூறி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் முடிக்கட்டும். குருட்டு லவோதிக்கேயாவே, நாம் எப்படி குருடாக முடியும்? குருட்டு லவோதிக்கேயா, இந்த குருட்டு காலத்தில் போலியான பாசாங்கின் கீழ், போலியான பிரமாணங்களின் கீழ், போலியான கோட்பாட்டின் கீழ், போலியான ஸ்தாபனத்தின் கீழ், போலியான கோட்பாட்டு புத்தகங்களின் கீழ் வழிநடத்துகிறது. ஓ குருட்டு லவோதிக்கேயாவே, குருடர்களை வழிநடத்துகிறாயே, நீங்கள் எல்லோரும் குழியை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறீர்கள். பிரசங்கியே, இன்றிரவே உங்களுடைய வடிகட்டியை மாற்றுங்கள். அந்த ஸ்தாபன விஷயத்தை கொள்கைகளில் இருந்தும் கோட்பாடுகளில் இருந்தும் உங்களுடைய உறவைக்குள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இயேசுவோ இதனோடு ஒரு வார்த்தை கூட்டினால் அல்லது இதிலிருந்து எடுத்து போட்டால் என்று கூறியுள்ளாரே. ஸ்திரீகள் அதை செய்வது சரி என்றும் அந்த மனிதர்கள் அதை செய்வது சரி என்றும் இந்த மற்ற எல்லா காரியங்களையும் அதையும் மற்றதையும் சரி என்றும் நீங்கள் உங்களுடைய சபையோரிடத்தில் கூறுகின்றீர்கள். அப்பொழுது அவர்கள் இதற்கு உண்மையாக தரித்திருந்து அதை செய்யும் போது, இந்த கோட்பாடுகளையும் மற்ற காரியங்களையும் கை கொள்ளும் போது உங்களை குறித்தே உங்களுக்கு வெட்கமாயில்லையா? இயேசுவோ குருட்டு பரிசேயரே என்று கூறினாரே. இயேசுவோ குருட்டு பரிசேயர்களே என்று கதறினது போலவே இன்றிரவு என்னுடைய சொந்த இருதயத்துக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் குருட்டு லவோதிக்கேயாவே, எத்தனை தரமோ தேவன் உனக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்க மனதாயிருந்தார். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வேலை வந்திருக்கிறது. அது இப்பொழுது மிகவும் காலதாமதமாகிவிட்டது. தேவன் உன்னிடத்தில் அனுப்பின ஜனங்களை நீ எப்படி பரிகேசித்து ஏளனம் செய்தாய். ஆனால் உன்னுடைய நேரமோ இப்பொழுது வந்துள்ளதே. ஓ ஐக்கிய நாடுகளே, ஐக்கிய நாடுகளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனமாக தேவன் எத்தனை தினமோ உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார். ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்றே என்று கதறுகிறார். இப்பொழுது இந்த சத்தமானது ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கும், வடக்கிலிருந்து தெற்குக்கும், கிழக்கிலிருந்து மேற்குக்கும் சென்று கொண்டிருக்கிறது. எத்தனை தினமோ தேவன் உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார். ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்றே. இப்பொழுதோ உன்னுடைய வேலை வந்துள்ளது. தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. உலகமோ விழுந்து கொண்டிருக்கிறது. 1500 மைல் நீளமும் 400 மைல் அகலமும் கொண்ட பூமியின் ஒரு துண்டு இந்நாட்களில் ஒன்றில் அந்த பெரிய பிளவிற்குள் 100 அல்லது 40 மைல் ஆழத்தில் சரிந்து விழுந்துவிடும். அப்பொழுது அலைகள் கெண்டக்கி நாடு வரைக்கும் உயரமாய் எழும்பும். அவ்வாறு நிகழும் போது அது உலகத்தையே மிகவும் கடினமாக அசைக்கும். அப்பொழுது உயிரே உள்ள யாவுமே குலுங்கி விடும். ஓ காலங்களின் கண்மலைக்குள் என்னை மறைத்துக் கொள்ளும் தேவனே, நான் கர்த்தாவே, என்மேல் ஆவியை ஊதும்.
ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை ஊதும். கர்த்தாவே, நான் தேவனுடைய வடிகட்டியை எடுத்துக்கொண்டு அதன் கீழே ஜீவிப்பேனாக. ஓ கர்த்தாவே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என் ஆத்துமாவில் என்னுடைய நுரையீரல்களிலும் புதிதான காற்றாகிய பரிசுத்த ஆவியை நான் சுவாசிப்பேனாக. பரிசுத்த ஆவியானவரே என் மீது ஊதும், என் மீது ஊதும். நான் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நட்டு அதிலிருந்து வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ விலக மாட்டேன் என்ற நோக்கத்தை உடையவனாய் என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் அதற்கு உண்மையாய் ஜீவிப்பேனாக. ஓ பிதாவாகிய தேவரே, ஜீவனாகிய பரிசுத்த ஆவியை என் மேல் அனுப்பி அந்த வார்த்தைகளை எனக்குள் உயிர்ப்பித்து அது சம்பவிக்க காத்திருப்பவர்களுக்கு முன்பாக நான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி செய்வீராக. அதுவே என்னுடைய ஜெபமாய் உள்ளது. ஓ என்னே, இன்றைக்கு அவர்கள் அந்த சபைகளில் எப்படி செய்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். அந்த ஸ்தாபன வடிகட்டிகளினூடாக உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள்ளாக உறிஞ்சி விடுகின்றனர். ஏனென்றால் அது அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர்களுக்கு தருகிறது. ஸ்தாபனம், அவர்களோ ஒரு ஸ்தாபனத்திற்கான சுவையையே உடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் அதை செய்வார்கள். ஒவ்வொரு முறையும் தேவன் அவர்களுக்கு ஒரு எழுப்புதலை அனுப்பின போது அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கி கொண்டனர். அது சரியா? ஆகையால் அவர்கள் அந்த விதமான வடிகட்டியே தங்களுக்கு பெற்றுக் கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் ஒரு மகத்தான சுவையை பெற்றிருக்கின்றனர். இப்பொழுது தேவன் அவர்களுக்கு அவர்களுடைய வாஞ்சையின் சுவையையே தரப்போகிறார். அவர் அதை அவர்களுக்கு தரப்போகிறார். அவர்கள் உலக சபை ஆலோசனை சங்கத்திற்குள்ளாக அவர்களை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஸ்தாபன சுவையை பெற்றுக் கொள்ளுகின்றனர். அது அவர்களிடமே வந்தது. ஓ லவோதிக்கேயா சபையே, இந்த காலத்தில் அவர்களுடைய வஞ்சகங்களினால் வஞ்சிக்கப்படாதே. ஓ பெந்தேகோஸ்தேவே, நீ லவோதிக்கேயாவுக்குள் சென்று விட்டாயே. நீங்களோ லவோதிக்கேயாவின் பாகமாக இருக்கிறீர்கள். சபையானது மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் வழியாக மரித்து போய்விட்டது. வெறுமன ஒரு சடங்காச்சார ரூபத்தில் உள்ளது. ஆனால் பெந்தேகோஸ்துகளாகிய உங்களால் இன்னமும் ஒருமுறை எப்பொழுதாவது ஆமேன் என்று கூற முடிகிறது. ஆனால் நீங்கள் மேடையில் அதிக இசையை இசைத்து ஸ்திரீகள் குட்டை தலைமுடியை வெட்டிக்கொண்டு எல்லா இடத்திலும் நடனமாடும்படி செய்து இன்னமும் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை தினமோ தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார். ஆனால் நீங்களோ மற்றொரு வடிகட்டியை, ஒரு ஸ்தாபன வடிகட்டியை தெரிந்து கொண்டீர்கள். எத்தனை தினமோ தேவன் உங்களை தெரிந்து கொள்ள மனதாயிருந்தார். அது எவ்வளவு வஞ்சகமாய் உள்ளது. மத்தேயு 24:24 இயேசு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சிக்கும் என்றார். ஏவாள் வெறுமன 1 அல்லது 2 சிறு காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது போன்றே நீங்களும் அதற்கு எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஸ்தாபனமாக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவுதான் அதற்கு அவசியம். அப்படியே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஏனென்றால் ஒன்றிலே தவறினவன் எல்லாவற்றிலேயும் குற்றவாளியாயிருப்பான். ஓ பெந்தேகோஸ்தேபே, பெந்தேகோஸ்தேபே, உன்னுடைய சிந்தனையை தேவனுடைய வடிகட்டியினூடாக செலுத்து, உன்னுடைய ஸ்தாபன சொப்பனங்களினூடாக அல்ல. அப்பொழுதே நீ ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையோடு, உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு வெளிவருவாய். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அவளுடைய தலைமுடியை வெட்டிக் கொள்ளவும், குட்டைக்கால் சட்டைகளை அல்லது தளர்கால் சட்டைகளை அணிந்து கொள்ளவும் அனுமதித்துவிட்டு அவன் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக கடந்து வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுவதை உங்களால் யூகித்து பார்க்க கூடுமா? அதை போன்ற ஒரு காரியத்தை செய்கின்ற ஒரு மனிதனை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? ஒரு சபையோர் மூலம் நல்ல ஊதியத்தை பெற்றுக்கொண்டு பிரசங்கமிடத்தில் நிற்கும் ஒரு போதகரை அவருடைய சபையார் அவரை முதுகில் தட்டி கொடுத்து அவரை வேத பாண்டித்யம் பெற்றவரே, சகோதரனே, சங்கை என்று அழைத்து அவரை எல்லா விதமான விருந்துகளுக்கும், கடற்கரையில் கலப்பு குளியலுக்கும் மற்ற எல்லாவற்றுக்கும் அழைத்து செல்வதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவர் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று உரிமை கோருகிற ஒரு மனிதனை உங்களால் கற்பனை செய்து பார்க்க கூடுமா? மேடையின் மேலுள்ள ஸ்திரீகளில் சிலர் தங்களுடைய முழங்கால்களுக்கு மேல் உடை உடுத்திக் கொண்டு மிகவும் இறுக்கமாகவும் ஒவ்வொரு பாகத்தையும் காண்பிக்கிற விதமாகவும் அவர்களுடைய ஒவ்வொரு சரீரபாக அசைவையும் தெரியப்படுத்தும்படியாகவும் தங்களுடைய ஆடைகளினூடாக தங்களுடைய உள்ளாடைகளையும் காண்பிக்கிறவாறு உடை உடுத்துகிறார்களே, அவ்வளவு மோசமாக குட்டைக்கால் சட்டைகளையும் 2 சிறு துண்டு துணி போன்ற நீச்சல் ஆடைகளையும் மற்றவைகளையும் அணிகிறார்கள். குருடரான பெந்தேகோஸ்தே லவோதிக்கேயா பிரசங்கிமார்களே, தேவன் இன்னும் எவ்வளவு காலம் உங்களுடன் பொறுமையாயிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. பார்வையற்ற உங்களுடைய கண்களுக்கு தேவன் இரக்கமுள்ளவராயிருப்பாராக. அவர் இன்றிரவு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் காணும்படியான கண்களிக்கத்தை உடையவராயிருக்கிறார். நான் இந்த காலையில் கூறினது போல நாம் காண்கிற காலத்தில் உச்சியில் இருக்கிறோம். அதற்கு மேலே சென்று நீங்கள் கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய மனோசக்தியை கொண்ட சரீரபாகம் வேறொன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய மூக்கிலிருந்து முகர முடியும், உங்கள் உதடுகளில் இருந்து பேச முடியும், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் உணர்ந்து ஏதோ ஒன்றை எட்டி எடுக்கலாம், உங்களுடைய பாதங்களையும் உபயோகிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு மேலே செல்ல முடியாது. மல்கியா 4 வந்திருக்கிறது. பார்வை சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஓ,
ஒளியில் நடந்து செல்லுங்கள். நாம் ஒளியில், ஒரு அழகான ஒளியில் நடப்போம். அங்கிருந்துதான் இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் தோன்றுகின்றன. இரவும் பகலும் என்னை சுற்றி பிரகாசிக்கும் இயேசுவே, வார்த்தையே உலகத்தின் ஒளி. ஆமையா. ஓ சகோதரனே, அதனூடாக நீ கடந்து வா. அப்பொழுது நீ பரிசுத்த ஆவியோடும் ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையோடும் வெளியே வருவாய். ஓ ஸ்திரீயே, உன்னுடைய ஆடையை குறித்த நவீன கருத்தை அதனூடாக கடந்து செல்லும்படி செய். நீ வெளியே வீதியில் மனிதருக்கு முன்பாக செல்வதற்கு முன்பு உன்னுடைய நவீன சிந்தனையை அதனூடாக கடந்து செல்லும்படி செய். வாலிப ஸ்திரீகளாகிய நீங்கள், வயோதிப ஸ்திரீகளாகிய நீங்கள் உங்களுடைய மிக இறுக்கமான ஆடைகளை அணிந்து முன்பாகவும் பின்பாகவும் வெளியே தள்ளிக்கொண்டிருக்கும்படியான ஆடையோடு வெளியே வீதியில் செல்வதற்கு முன்பு உங்களுடைய சிந்தனைகளை அதனூடாக கடந்து செல்லும்படி செய்யுங்கள். நான் குறை கூறவில்லை. நான் உங்களுடைய சகோதரன். நான் ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நடுவில் நின்று கொண்டு நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்கள் வெளியே செல்வதற்கு முன்பு உங்களுடைய சரீரம் ஒரு புனித ஒழுங்காய் இல்லை, தேவன் உங்களுக்கு அளித்துள்ள ஒரு புனித ஜாதியாய் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த விதமாக உடை உடுத்திக் கொண்டு வீதியில் செல்வதற்கு முன்பு ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயினுடைய வடிகட்டினூடாக உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்கள். உங்களை இச்சையோடு எவனாகிலும் பார்த்தால் நீங்கள் அவனுடன் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்பது நினைவிருக்கட்டும். சகோதரியே, அது நினைவிருக்கட்டும். சகோதரனே, உன்னுடைய தலையை திருப்பி இரண்டாம் முறையாக அவளை கண்ணோட்டம் இடுவதற்கு முன்பு உன்னுடைய சிந்தனையை ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக செலுத்து. அப்பொழுது நீ ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையோடு வெளியே வந்து எது சரியா இருக்கிறதோ அதை செய்கிறதை காண்பாய். கவனியுங்கள், நீ உன்னுடைய சிந்தையை ஒரு சிந்திக்கும் ஸ்திரீனுடைய வடிகட்டினூடாக செலுத்துவாயானால் அப்பொழுது நீ ஒரு பரிசுத்த ஸ்திரீனுடைய ஆடையோடு வெளியே வருவாய். அது உண்மை. சகோதரனே, நீ ஒரு பரிசுத்த மனிதனுடைய பார்வையோடு வெளியே வருவாய். இப்பொழுது அந்த ஒரு காரியம்தான். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அது சரியா அல்லது தவறா என்று பார்க்க அதை தேவனுடைய வார்த்தையின் வடிகட்டினூடாக செலுத்து. அப்பொழுது நீ கண்ணியமாக உடை உடுத்திக் கொண்டு நீண்ட தலைமுடியோடு ஒரு பரிசுத்த ஸ்திரீனுடைய ஆடையோடு அமைதியாய் தாழ்மையான ஆவியோடு வெளியே வருவாய். சச்சரவு செய்து கொண்டோ சண்டையிட்டுக் கொண்டோ அல்ல, அவ்வாறு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க மாட்டாய். ஒரு அமைதலுள்ள சாந்தமுள்ள ஆவி, அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய பொக்கிஷமாகும். வேதம் அவர்ணமாய் கூறியுள்ளது. இப்பொழுது தேசத்திற்கு வெளியே இருக்கிற உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடிக்கப் போகிறோம். இப்பொழுது இன்றிரவு நாம் யாவரும் நம்முடைய வாஞ்சைகள் சரியா என ஆராய்ந்து பார்ப்போமாக. அப்பொழுதே நீங்கள் எந்த விதமான ஒரு வடிகட்டினூடாக வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும். இங்கும் தேசத்திற்கு வெளியில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஜீவியத்தில் உங்களுக்கு உண்மையாகவே என்ன தேவை என்ற உங்களுடைய வாஞ்சைகளை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் என்னத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் என்னத்திற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் என்னத்திற்காக சபைக்கு செல்லுகிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை எது போக செய்கிறது? சபைக்கு செல்வது நல்லது, ஆனால் வெறுமன சபைக்கு மாத்திரம் செல்வதுடன் நின்று விடாதே. அது உன்னை ரட்சிக்காது. புரிகின்றதா? அப்படியே ஒரு சில நிமிடங்கள் என்னுடைய குறிக்கோள் என்ன, எப்படியாயிரும் நான் எந்த விதமான வடிகட்டினூடாக இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை என்றால், உங்களுடைய ஆத்துமா அதை செய்யவில்லை என்றால், அப்பொழுது ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது. ஏனென்றால் அது உன்னுடைய சுவையையும் உனக்குள் எந்த விதமான ஜீவியம் உள்ளது என்பதையும் காண்பிக்கிறது. அது பரிசுத்தமும் விவேகமும் கனமும் உள்ள ஒன்றாயிருக்குமானால் அப்பொழுது அது அந்தபடியாக வெளியே வரும். அது அவ்வாறில்லை என்றால் நீ உனக்குள் பெற்றிருக்கிற வேறொரு சுவை வேறொன்றிலிருந்து உன்னை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் உண்மை. அந்த சுவை தேவனுடைய வார்த்தையாயும் தேவனுடைய சித்தமாயும் இருக்குமானால் அப்பொழுது உங்களுக்குள் என்ன உள்ளது என்றும் அது எந்த சுவையை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அந்த வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்து கொண்டு வார்த்தையிலிருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது எதை எடுத்துக் கொண்டிருக்கிறது? அது வார்த்தையினூடாகவே எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த காலத்தின் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்குமேயானால் அப்பொழுது அதனால் வார்த்தையிலிருந்து மாத்திரமே எடுக்க முடியும். அப்பொழுது ஆவியானது உங்களுக்குள் இருக்கும் அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது. ஆவி இல்லாமல் வெறுமன வார்த்தை மாத்திரமே ஜீவிக்காது. அந்த காரணத்தினால் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன் என்று கூறப்பட்டுள்ளது. புரிகின்றதா? பாருங்கள், பிதாவானவர் உலகத்தில் உள்ள கிறிஸ்துவின் சரீரத்தின் பாகம் முன்குறிக்கப்பட்டு இருதயத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கிற எந்த மனிதனும், இன்றைக்கு மறுபடியும் பிறந்துள்ள எவனும், அவன் ஒரு சிறு பையனாய் அல்லது ஒரு சிறு பெண்ணாய் இருந்தது முதற்கொண்டே உங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று தேவனுக்காக பசி கொண்டிருந்தது என்பதை அறிவீர்கள். நீங்கள் சபையை சேர்ந்து கொள்ள முயற்சித்து எல்லாவற்றையும் செய்தீர்கள், ஆனால் அது கிரியை செய்யவில்லை. அது என்னவாக இருந்தது? அது வார்த்தையாயிருந்தது. நீங்கள் ஒரு வடிகட்டிக்காக தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஒரு நாள் அது உங்களுக்கு முன்பாக கடந்து சென்றது.
அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை கண்டீர்கள். அதுவே அந்த சுவையை திருப்திப்படுத்தினது. பார்த்தீர்களா? காரணம், உங்களுக்குள் இருந்த ஜீவன் இழுக்கிறது. பாருங்கள், உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் இழுத்துக் கொண்டிருக்கிறது. அது நீங்கள் இங்கே பெற்றுள்ள வாஞ்சை என்ன என்பதை கூறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் அதனூடாக மற்றதினூடாக இழுக்க முடியாது. நீங்கள் அந்த சரியான வடிகட்டியை கண்டறிய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு சிந்திக்கும் நபராய் இருக்கின்றீர்கள். புரிகின்றதா? நீங்கள் ஒரு சிந்திக்கும் நபராய் இருப்பீர்களேயானால், நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருப்பீர்களேயானால், அல்லது உலக தோற்றத்திற்கு முன்னே வடிகட்டப்பட்டிருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். ஒரு ஸ்தாபன ஊழியக்காரர் இதை கேட்பாரையானால் அவர் அந்த சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை எடுத்துக்கொள்வார் என்றே நான் நம்புகிறேன். அவர் ஒரு ஸ்தாபன ஊழியக்காரராய் இருந்தால் அப்பொழுது அவர் நிச்சயமாகவே அழிந்து போகக்கூடிய அந்த ஸ்தாபன பெட்டியை எரிந்து விடுவார். ஏனென்றால் அது மனிதனுடைய வார்த்தையாயிருக்கிறது. எனவே அவர் ஒருபோதும் ஒழிந்து போக முடியாத தேவனுடைய வடிகட்டப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்வார். அது அந்த பரிசுத்த மனிதனுடைய சுவையை ஏற்புடையதாக்கும். யாக்கோபை போல நீங்கள் உலகமனைத்தையும், ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் பசியையும் புகழையும், உலகத்தில் நீங்கள் பேராயராக இருந்தாலும், போப்பாண்டவரின் மன்ற உறுப்பினராயிருந்தாலும், நீங்கள் மாநில திருச்சபை மூப்பராயிருந்தாலும், அல்லது ஏதோ ஒரு பெரிய சபையின் போதகராயிருந்தாலும் அதை தியாகம் செய்து விடுவீர்கள். நீங்கள் அதில் உண்டாயிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தியாகம் செய்வீர்கள். ஏசாவை போல உலகத்தின் பாகமாக மாட்டீர்கள். ஆனால் யாக்கோப்பை போல நீங்கள் சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லா காரியத்தையும் கொடுத்து விடுவீர்கள். சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி. ஏனென்றால் அது உங்களுக்கு பரிசுத்த மனிதனுடைய சுவையை அளிக்கும். அது திருப்தியை அளிக்கும். அது திருப்திப்படுத்தும். தேவனுடைய பரிசுத்த நன்மையின் நித்திய சுவையோடு திருப்திப்படுத்தும். நினைவிருக்கட்டும், சாத்தான் தன்னுடைய ஞானத்தின் சுவையையும் அறிவின் சுவையையும் உள்ளே அனுமதிக்கும்படியாக ஏவாளினுடைய சிந்தனையினூடாக அல்லது அவளுடைய யோசனையினூடாக முதல் துளையை போட்டான். இப்பொழுது இதை குறித்து சிந்தியுங்கள். நான் முடிக்கப் போகிறேன். அவள் இழுத்துக் கொள்ள முடிந்ததெல்லாம் வார்த்தையாயிருந்த காரணத்தால் சாத்தான் முதல் துளையை போட்டான். அது தேவனுடைய வார்த்தையினூடாக பெற்ற ஆவியாயிருந்தது. ஏனெனில் அவள், நீ இந்த வடிகட்டினூடாக சுவாசிக்கும் வரை நீ ஒருபோதும் மரிக்கவே மாட்டாய். ஆனால் நீ இதற்கு வெளியே சுவாசிப்பாயானால் நீ மரித்து போவாய் என்று கூறினாள். புரிகின்றதா? அதற்கு சாத்தான், உனக்கு இங்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் நீ இங்கு இந்த சிறிய சுவையை சுவைத்துப் பார். அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். நீ தேவனைப் போலவே இருப்பாய். பாருங்கள், அவன் சரியானதையும் தவறானதையும் அறிந்திருந்தான். உங்களுக்கோ அது தெரியாது. நீ இந்த கொஞ்சம் சுவையை மட்டும் சுவைத்து பார்த்தால் நலமாயிருக்கும் என்று கூறினான். அப்பொழுது அவள் வெறுமன ஒரு சிறு துவாரத்தை அவன் அதற்குள் ஓட்டையை போட அனுமதித்தாள். இப்பொழுது நான் இதை கூறுகிறேன் என்று நீங்கள் பாருங்கள். நீங்களோ, நீர் ஏன் ஸ்திரீகளுக்கு எப்படி வரங்களையும் அதை போன்ற மற்ற காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்க கூடாது என்று கேட்கிறீர்கள். அதற்கு நான், அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களை அறியாதிருக்கும் போது நீங்கள் எப்படி அவர்களுக்கு பீஜ கணிதத்தை கற்பிக்க முடியும் என்று கேட்கிறேன். ஒரு சிறு துவாரமே அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது. அவன் உலகத்தினுடைய ஞானத்தை எடுத்துக்கொண்டான். அதை எடுத்துக்கொண்ட போது அது ஞானத்தின் சுவையை விரும்பின முழு குடும்பத்திற்கும் மரணத்தை விளைவித்தது. இப்பொழுது அந்த வடிகட்டியை பாருங்கள். நிச்சயமாகவே அது அவளுடைய சுவையை வெளிப்படுத்தினது. அவளுடைய சுவை உலகத்திற்கானதாயிருந்தது. அதைத்தான் அவள் பெற்றுக்கொண்டாள். அதுதான் இன்றைக்கும் உள்ளது. அவர்கள் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்து தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறார்கள். பாருங்கள், சாத்தான் அவர்களை அந்நிய பாஷைகளில் பேச அனுமதிப்பான். அவன் அவர்கள் சத்தமிட அனுமதிப்பான். அவன் அவர்களை தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்த அனுமதிப்பான். அவன் அவர்களை இந்த விதமான எல்லா காரியங்களையும் செய்ய அனுமதிப்பான். அவரோ அந்நாளில் அநேகரின் இடத்தில் வந்து, கர்த்தாவே, நான் பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா, நான் அநேக காரியங்களை செய்திருக்கிறேன் அல்லவா, நான் இதை செய்திருக்கிறேன் அல்லவா என்று கூறுவார்கள். அப்பொழுதோ அவர், அக்கிரம செய்யக்காரரே, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்றே கூறுவார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன் வைக்கப்பட்ட போது நீங்கள் அப்பொழுது உலகத்தின் பழைய வடிகட்டியிலிருந்து உறிஞ்சினீர்கள். பாருங்கள், எனவே அது அந்த இருதயத்தில் இருந்த சுவையையே காண்பிக்கிறது. புறாக்களால் ஒரு அழுகிய பிணத்தை புசிக்க முடியாது. அவைகளால் அதை புசிக்க முடியாது. அவைகளுக்கு எந்த பித்தநீர் பையும் கிடையாது. ஒரு காகம் ஒரு புறாவை போன்றே தானியத்தை புசித்து அதே சமயத்தில் ஒரு காகத்தை போல் அழுகிய பிணத்தையும் அதனால் புசிக்க முடியும். பாருங்கள், ஏனென்றால் அது மாய்மாலம் உள்ளது. ஆனால் ஒரு புறாவோ மற்ற பறவைகளைப் போல உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த காரணத்தினால்தான் தேவன் தம்மை வானத்திலிருந்து இறங்கி வரும் ஒரு புறாவை போல தம்மை உருப்படுத்தி காண்பித்தார். புரிகின்றதா? அதனால் அழுகிய பிணத்தின் துர்நாற்றத்தில் நிற்க முடியாது. அது ஒரு பருந்தல்ல. அந்த காரணத்தினால்தான் அதற்கு பித்தநீர் பையே கிடையாது. அதனால்
அதை ஜீரணிக்க முடியாது. அது அதனை புசிக்குமாயின் அது அதனை கொன்று போட்டுவிடும். ஒரு புறா ஒருபோதும் குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு புறாவினுடைய சரீரமானது உட்புறத்திலிருந்து எண்ணெயை வெளியே சுரக்க செய்து அதன் மூலம் அதை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது. அது அந்த புறாவுக்குள் இருக்கிற ஜீவனாயிருக்கிறது. அது அதற்குள்ளிருக்கும் ஒரு எண்ணெயை உற்பத்தி செய்து சிறகுகளை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது. அது வடிகட்டப்பட்டுள்ளது. எனவே ஒரு கிறிஸ்தவனும் அவ்வாறே இருக்கிறான். அவர்களுக்குள் இருக்கும் ஒரு ஜீவன் அவர்களை சுத்தமாக காத்துக் கொள்கிறது. அது வடிகட்டப்பட்டுள்ளது. ஓ, கவனியுங்கள். இப்பொழுது அந்த வடிகட்டியை பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அதனுடைய சுவையையும் உங்களால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த நவீன சபையை நோக்கி பாருங்கள். அவர்களுடைய வடிகட்டியை பாருங்கள். அவர்கள் எதை நேசிக்கிறார்கள் என்பதை உங்களால் காண முடியும். அவர்கள் எதை பெற்றுள்ளார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் எதை நேசிக்கிறார்கள்? குமாரி லவோதிக்கேயா தேவனுடைய நியாய தீர்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். அது உண்மை. அன்பு, சபையின் அன்பு இன்றைக்கு லவோதிக்கேயாவின் பேரிலான ஒரு பெரிய ஸ்தாபனமாய், ஒரு பெரிய அமைப்பாய், ஒரு மகத்தானதாய், புகழ்வாய்ந்த காரியமாய், அருமையான உடை உடுத்தின ஜனங்களாய், உயர்ந்த நாகரிக பண்பாடு கொண்டவர்களாய், ஞானத்தால் நிறைந்ததுமாய், முழுவதும் பிசாசினால் ஆனதாயும் கிறிஸ்துவின் சபை என்னும் வஞ்சனையின் கீழ் உள்ளது. அங்கு அந்தி கிறிஸ்து என்ற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமே இருக்க வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் கற்பித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் செயல்முறையில் விரோதமாயிருக்கிறார்கள். உண்மையே. எனவே அவர்கள் தங்களை எவ்வாறு அழைத்துக் கொள்ளும் அளவிற்கு விரோதமாயிருக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் இன்றிரவு சிந்திக்கும் ஜனங்களாக இருப்பீர்களே ஆனால் இங்குள்ளவர்களும் இந்த செய்தி சென்று கொண்டிருக்கும் தேசத்தில் உள்ளவர்களும் சிந்திக்கும் ஜனங்களாக இருப்பார்களே ஆனால் அப்பொழுது உங்களுடைய வாஞ்சை ஒரு வேதாகம சுவையாகவே இருக்குமே என்று ஒரு ஸ்தாபன சுவையாக இருக்காது. ஏனென்றால் நான் உங்களுடைய ஆத்துமாவை எந்த வார்த்தையின் வழியாக வடிகட்டும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ அதே வேதாகமத்தை கொண்டே நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். அதில் நீங்கள் ஒரு வார்த்தையை புறக்கணித்து அந்த ஒரு வார்த்தையின் வழியாக நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை வடிகட்டாமற் போனால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், சுவாசிப்பான். அது முன்குறிக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்குள்ளே கொண்டு வரப்படும். கர்த்தர் உங்கள் மேல் ஊதும்போது அவருடைய ஆவியானது அந்த வார்த்தையை உயிர்ப்பித்து தத்துருவமாக்கும். அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை காண்பீர்கள். ஓ, என்னே, உலக ஸ்தாபனத்தை, மத சம்பந்தமான பெட்டியை விட்டு விலகுங்கள். அது காடுகளில் கிடந்த சிகரெட் பெட்டியை போல கிடக்கட்டும். அது மக்கி அழுகி போகட்டும். அது ஒரு தவறான வடிகட்டியாயிருக்கிறது. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவாயிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அது நித்திய ஜீவனை அளித்து நித்திய ஜீவனின் சுவையை அருளி பாதுகாக்கிறது. நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருந்தால் வார்த்தையை காண்பீர்கள். அதை உங்களிடத்திலிருந்து மறைக்க எந்த வழியுமே கிடையாது. நீங்கள் அங்கே நோக்கி பார்த்து, அது எனக்கு முன்பாக மிகவும் வெளிப்படையாய் உள்ளது, நான் அதை நோக்கி பார்க்கலாம், அதோ அது உள்ளது, நான் அதை சரியாக நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் அதை காண்கிறேன், இதோ அது வார்த்தையாயிருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தைக்கு வார்த்தை ஜீவிக்கிறது என்று கூறுகிறீர்கள். அப்பொழுது நீ விரும்புகிற நித்திய ஜீவனின் ஒரு சுவை உண்டு. நீங்கள் அதனூடாக சுவாசிக்கும் போது அதனூடாக தேவனுடைய வடிகட்டினூடாக என்ன வர முடியும்? ஆவியை தவிர வேறொன்றுமே வர முடியாது. உலகமே வர முடியாது. எந்த அவிசுவாசமும் வர முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய வடிகட்டியாயிருக்கிறது. நீங்கள் அதனூடாக சுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை தவிர வேறொன்றும் அதன் வழியாக வர முடியாது. இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியை பெற்றுக் கொண்டீர்கள். பாருங்கள், ஒரு பரிசுத்த மனிதனுடைய அல்லது பரிசுத்த ஸ்திரீனுடைய சுவையை பெற்றுக் கொண்டீர்கள். அவர்கள் ஜீவிக்க விரும்புகின்றனர். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டனர். ஏனென்றால் இந்த வார்த்தை அவர்களுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவை. அந்த சிகரெட்டு நிறுவனங்களைப் போல ஒரு வஞ்சனையின் கீழ் உலகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் உண்மையான சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுவாசிக்கும் சுவாசத்தை, நீங்கள் உண்ணும் உணவை, உங்களுக்குள் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வடிகட்டுங்கள். அதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை பெற்றுக் கொள்வீர்கள். ஏனென்றால் அது அதை உற்பத்தி செய்யும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் இருந்தாலும் இல்லாமற் போனாலும் நாம் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் என்பதை நான் அறிவேன். ஆனால் நாம் இல்லாமற் போனால் உலகில் வேறு யாராயிலும் அந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் பாகமாயிருப்பார்கள். அது தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே பிழைக்கும். நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கான தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிழைக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே அது பிழைக்கும். என்னால் ஸ்தாபனம் எங்கே இருக்கும் என்பதையே காண முடியவில்லை.
அதற்கு என்ன சம்பவிக்கும்? அந்த காரியங்கள் எப்படி இருக்கும்? இப்பொழுது நாம் அதற்குள் இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ள அந்த வார்த்தைகள் வேதத்தில் மிகவும் தெளிவாக உள்ளன. அது இதை தவிர வேறென்ன காரியமாய் இருக்கும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சபையே, என்றோ ஒரு நாள் நான் உன்னோடு நியாயத்தீர்ப்பில் நிற்க வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். புகழுக்காக எந்த காரியத்தையாவது நான் உங்களிடம் தவறாக எப்போதாவது கூறுவது எனக்கு தூரமாயிருப்பதாக. அது எனக்கு வேண்டாம். என்னுடைய வாஞ்சையா இருந்தது, என்னுடைய மானிட வாஞ்சையா இருப்பதோ, நான் என்னுடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு காடுகளுக்கு சென்று எனக்கு ஒரு சிறு அறையை கட்டிக்கொண்டு என் ஜீவியம் முழுவதும் வேட்டையாட வேண்டும் என்பதே ஆகும். எனக்கு வயதாகிக்கொண்டே போகிறபடியால் களைப்புற்று சோர்வுற்று நலிந்து காணப்படுகிறேன். ஆனாலும் என்னால் ஊழியத்தை விட்டு செல்ல முடியவில்லை. எனக்குள் இருக்கின்ற ஏதோ ஒன்று சிரமப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நான் சத்தியத்தை, முழு சத்தியத்தையும் எடுத்துரைக்காவிட்டால் எனக்கு ஐயோ! என்னுடைய சரீரத்திலிருந்து கடைசி மூச்சு என்னை விட்டு செல்லும் வரை நான் இங்கு நிற்காவிட்டால் எனக்கு ஐயோ! யார் என்ன கூறினாலும் அதை பொருட்படுத்தாமல் நான் நிற்க வேண்டும். நான் தேவனுக்கு முன்பாக உத்தரவாதம் உள்ளவனாயிருக்கிறேன். நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் சத்தியமாய் இருக்கிறது என்று நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். நான் அதை பிரசங்கிக்கிற காரணத்தினால் அல்ல. இல்லை என்னுடைய சகோதரனே, இல்லையா, தேவன் என் இருதயத்தை அறிவார். நான் சபையில் அமர்ந்து கொண்டு அபிஷேகம் பெற்றவர்கள் பிரசங்கிப்பதை கேட்க எவ்வளவு வாஞ்சையாய் உள்ளேன். அது எனக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும். நிச்சயமாகவே. ஏனென்றால் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருக்கும் மனிதனைப் போலவே எனக்கும் நித்திய ஜீவன் இருக்கும். அவர் அதனுடைய பாகமாக இருப்பது போலவே நானும் அதனுடைய ஒரு பாகமாக இருக்கிறேன். அப்பொழுது நானும் அதே பரலோகத்திற்கு செல்வேன். அதே சிலாக்கியங்களை உடையவனாயிருப்பேன். இந்த எல்லா அடிகளையும் இடிகளையும் நான் பெற்றுக்கொள்ளாமல் அங்கே அமர்ந்திருப்பது எனக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும். அது எவ்வளவு எளிதாக இருக்கும். ஏனென்றால் இரவு முழுவதும் உறக்கமின்றி 1 மணி நேரமும் அரை மணி நேரமும் அல்லது 2 மணி நேரமும் உறங்கி எழுப்புகின்ற எல்லா போராட்டங்களோடும் முழு இரவும் போராடுகிறேன். அடுத்த நாள் காலையில் என்னுடைய துப்பாக்கியையும் என்னுடைய மீன்பிடிக்கும் தூண்டலையும் எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்கவோ அல்லது வேட்டையாடவோ செல்வது எனக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும். அது எவ்வளவு எளிதாக இருக்கும். ஆனால் சகோதரனே, அது என் மேல் விழுந்த கடமை. நான் என்னுடைய கடமையின் உத்தியோகத்தை ஒருபோதும் உதறித்தள்ளாமல் உண்மையும் உத்தமமாக நின்று ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை உங்களுக்கு அளிக்கும் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உங்களுக்கு முன்கொணர்ந்து ஒப்புவிக்க தேவன் எனக்கு உதவி செய்வாராக. சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஜலமாயும் தீட்டு கடிக்கும் ஜலமாயும் உள்ளது. அது பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறதாயிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. எனவே சிந்திக்கும் மனிதன் அவன் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்றும் அவன் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கூற வேண்டியவனாயிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதுவே உங்களுடைய இதயத்தில் உள்ள சுவையை திருப்திப்படுத்தும். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துகையில் அதை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. அன்புள்ள தேவனே, மற்றொரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கடந்துள்ளது. இப்பொழுது நேரமோ கடந்துவிட்டது. இந்த செய்தி சரித்திரமாகி அது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் இதற்காக பதில் கூற வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் செய்த ஒவ்வொரு அசைவும், நாம் கூறின ஒவ்வொரு வார்த்தையும், நம்முடைய சிந்தனையினூடாக சென்ற ஒவ்வொரு சிந்தனையும் இன்னும் ஒளிப்பதிவில் பதிவாகி ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஜீவியம் முடிவுறும் வரை அது ஓடும். அதன் பின்னர் நாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே பதில் கூறுவோம். ஓ தேவனே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த மகத்துவமானவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நான் இந்த நாளில் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, நான் அவர்களோடு என்னையும் சேர்த்துக்கொண்டு நீர் உம்முடைய வடிகட்டியை பிடிக்க வேண்டும் என்று எனக்காக ஜெபிக்கிறேன். நான் தூஷணமாக எந்த காரியத்தையாவது கூறியிருந்தால் கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தில் நான் அதை அறியாமல் கூறியிருப்பேன். நான் உம்முடைய வார்த்தையை எடுத்து அதை போன்ற ஒரு காரியத்திற்கு பயன்படுத்துவது தவறாயிருக்குமாயின் நீர் அதற்காக என்னை மன்னியும் என்றே நான் ஜெபிக்கிறேன். ஆனால் கர்த்தாவே, நீர் எங்கே காட்டில் என்னிடத்தில் பேசினதை நான் நினைத்து பார்த்தபோது காலையில் பேசின அந்த மணி நேரத்தை நீர் அறிவீர். என்னால் அதை என்னுடைய சிந்தையிலிருந்து விலக்கவே முடியவில்லை. உம்மிடத்திலிருந்து அது வருகிற காரணத்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆகையால் பிதாவாகிய தேவனே, நான் அதை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அந்த விதமாகவே அது இருக்கும்படி நீர் அனுமதிக்க வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். அந்த சிந்திக்கும் மனிதன் அவன் எதையாவது சிந்திக்கும்படி பெற்றிருப்பானேயானால் அப்பொழுது அவன் தான் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொள்வான். எனவே அவன் அசுசிப்படுத்துகிற எந்த காரியத்தையும் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயுள்ள எதையுமே தன்னுடைய ஆத்மாவிற்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிதாவே, வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை இன்றைய இந்த ஸ்தாபனங்களோடு ஒப்பிடவில்லை என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்கிறோம். என்றோ ஒரு நாள் என் இருதயத்தில் இருக்கின்றவர்களிலிருந்தே நீர் என்னை நியாயந்தீர்ப்பீர். அது வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லவென்றும், ஆனால் அது நேர்மையாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பதையும்
ஒரு கரையிலிருந்து மறுகரை வரைக்கும் உள்ளவர்களுக்கே இப்பொழுது என்னுடைய கையில் உம்முடைய இரத்தத்தின் கிரயத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்பதை அறிந்துள்ளதை நீர் காண வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். அவர்களில் அநேகர் கேள்விப்பட்டதை விசுவாசித்திருக்கின்றனர். பரலோகத்தின் தேவனே, அவர்களில் ஒருவரும் இழந்து போகாதிருப்பார்களாக. நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் உரிமை கோரி அவர்களுக்கு முன்பாக பாவத்தை நீக்கும் வடிகட்டியையும் தீட்டு கழிக்கும் ஜலத்தையும் வார்த்தை மாம்சமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் பிடித்திருக்கிறேன். அதை அருளும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் எங்களுடைய ஆத்துமாக்களில் அதனூடாக பொழிவாராக. நாங்கள் இந்த கண்களின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியின் ஜீவிக்கும் பிரதிநிதிகளாக இருந்து சாயங்கால வெளிச்சத்தை காண அருள் புரியும். ஏனென்றால் நாங்கள் இதை உம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? நான் எந்த காரியத்தையாவது தவறாக கூறியிருந்தால், சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்று கூறுவது தவறானால், என்னால் இதற்கு மேல் ஒன்றுமே கூற முடியாது. எனக்கு கல்வி அறிவு கிடையாது. எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே நான் அப்படியே கூற வேண்டும். நான் அது அங்கு கிடப்பதை கண்டபோது என்னே ஒரு மாய்மாலத்தனமான வரியா இருக்கிறது என்று எண்ணினேன். அப்பொழுது ஏதோ ஒன்று சபையை போல என்றது. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஆயிற்றே. ஓ என்னே, இது அதை பார்க்கிலும் அதிகமாய் உள்ளது. ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை உபயோகிக்கவே மாட்டான். புரிகின்றதா? நிச்சயமாகவே உபயோகிக்க மாட்டான். அது ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய சுவையை வஞ்சிக்கிறது. அது உண்மை. ஏனென்றால் அவன் தன்னுடைய சுவையை திருப்திப்படுத்த அதை பெற்றுக்கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான். ஆனால் உண்மையான சிந்திக்கும் மனிதன் தன்னுடைய ஆத்துமா நியாயத்தீர்ப்புக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து தன்னுடைய சுவையை தேவனுடைய வார்த்தைகளூடாக வடிகட்டுவான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது பாவத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்கிற தீட்டு கழிக்கும் ஜலமாயிருக்கிறது. ஏனென்றால் அது வார்த்தையினூடாக வரும்போது நாம் அதை அவிசுவாசிப்பது பாவமாய் உள்ளது என்பதை நாம் காண்கிறோம். எனவே நாம் அதை அப்படியே விசுவாசித்துக் கொண்டே போகிறோம். அது பாவத்திலிருந்து ஒரு வேறு பிரிதலாயிருக்கிறது. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது நம்முடைய கரங்களை அவரிடத்திற்கு அப்படியே உயர்த்துவோமாக. அவர் என்ன செய்தார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லா மனிதரும் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது நாம் அதை மீண்டும் பாடுகையில் யாராயிலும் ஒருவரோடு கரத்தை குலுக்கி, சகோதரனே, நானும் கூட உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுவோமாக. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக. இப்பொழுது நீங்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை விரும்புகிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, நாளை நீ தெருவில் சென்று உலகத்துடன் சம்பந்தப்படும் போது நீ சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை வைத்துள்ளாயா? அந்த மனிதன் உன்னை ஒரு பரிசுத்த உருளை என்று அழைக்கும் போது நீ ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகப்படுத்துகிறாயா? யாரோ ஒருவர் உனக்கு விரோதமாக பொல்லாப்பை கூறும்போது நீ ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உடையவனாயிருக்கிறாயா? பாருங்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுதே நீங்கள் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களை நேசிக்கிறவர்களை நேசிப்பீர்களேயானால் நாம் கர்த்தருக்குள் நேசிக்கப்படத்தக்க அருமையானவர்களோடு ஒருவருக்கொருவர் கரங்களை குலுக்கினது போல அது நல்லது. ஆனால் நேசிக்காதவர்களையும் கூட உங்களால் நேசிக்க முடியுமா? அதுவே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாகும். அதுவே உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஆவியாகும். உங்களை நேசிக்காதவர்களை நேசித்தல். அப்பொழுது நீங்கள் தேவனிடமிருந்து பலனை பெறுகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை ஒரு கடமையாக செய்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் இன்னமும் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை பெற்றிருக்கவில்லை. நீங்கள் இரண்டாம் வட்ட சுழற்சியில் மாத்திரமே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையாகவே அவரை உங்களுடைய இருதயத்திலிருந்து நேசிக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை திருப்திப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது என்ன சம்பவித்தாலும் பொருட்படுத்தாமல் உங்கள் இருதயத்திலிருந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறீர்கள். அவர் அற்புதமானவர் அல்லவா? நீங்கள் அதை நேசிக்கிறீர்களா? நான் அதை நேசிக்கிறேன். கர்த்தாவே, வார்த்தையினூடாக என்னை வடிகட்டும். அதை குறித்து சற்று சிந்தியுங்கள். வார்த்தையினூடாக வடிகட்டப்பட்டு முற்றிலும் உம்முடையவனாயிருக்கட்டும். அன்புள்ள தேவனே, நாங்கள் உமக்கு பாடலை பாட விரும்புகிறோம். ஏனென்றால் நீர் எங்கள் மீது ஜீவ வார்த்தையை ஊதும் போது அங்குதான் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய உணர்ச்சிகளை முழு சபையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, அந்த பாடலின் மூலமாக எங்களை ஏற்றுக்கொள்வீரா? தேவனுடைய வார்த்தையினூடாக வடிகட்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒளியில், சுவிசேஷ ஒளியில் நடக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சையாய் உள்ளது. நாங்கள் பரலோக புறாவோடு நடந்து செல்லும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வழியை அன்பினால் நிரப்பும். நாங்கள் வழிநடுக எப்பொழுதும் பாடலோடும் புன்னகையோடும் செல்வோமாக.
ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வழியை அன்பினால் நிரப்பும். இதை அருளும் கர்த்தாவே. இப்பொழுது எங்களை ஒருமித்து ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருப்பதாக. தேசத்தினூடாக வியாதியஸ்தரையும் துன்பப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தும். சகோதரன் காகின்ஸ் அவர்கள் மருத்துவமனையை விட்டு வீட்டிற்கு சென்று சுகமடையும்படி நீ செய்ததற்காக இன்றிரவு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் எங்களுடைய சொந்த பலன் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்வதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கோர்வையற்ற இந்த சிறு செய்திக்காக இன்றிரவு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அதை சரியாக அளிக்கவில்லை, ஆனாலும் கர்த்தாவே, நீர் அதை ஜனங்களுடைய பார்வைக்கு சரிபடுத்தி அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாகவும் அது எதனை பொருட்படுத்தினது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதிலிருந்து மகிமையை எடுத்துக் கொள்ளும். ஒன்றுமே இல்லாமற் போனாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் அப்பத்தினால் ஜீவிக்க வேண்டும் என்றும் அது அவருடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமே தேவனிடத்திலிருந்து வடிகட்டப்பட்டுள்ளது என்ற இந்த புரிந்து கொள்ளுதலை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. இது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சபையாயிருக்கிறது. இது வேறு யாருக்காகவும் அல்ல. சிவப்பு கிடாரியின் தீட்டுக்கடிக்கும் ஜலம் இஸ்ரவேல் சபையாருக்கு மாத்திரமே என்றிருந்தது போலவே இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரமே ஆகும். ஆகையால் பிதாவே, அப்பம் ஆடுகளுக்காக மாத்திரமே என்பதை நாங்கள் அறிவோம். இயேசுவானவரோ பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அந்த ஸ்திரியோ, ஆம், உண்மைதான் ஆண்டவரே, நான் அந்த துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்று பதிலுரைத்தாள். கர்த்தாவே, இன்றிரவு நாங்களும் அந்த விதமாகவே உணர்கிறோம். பிதாவே, உம்மால் எங்களுக்கு அளிக்கக்கூடிய அனைத்தும் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உம்மை குறித்து அதிக பசிதாகம் கொண்டவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய பசி தீர்த்து வைக்கப்படவும் எங்களுடைய வாஞ்சைகள் தெரியப்படுத்தப்படவும் அருள் புரியும். ஏனென்றால் பிதாவே, நாங்கள் ஒரு நீதியுள்ள மனிதனுடைய வாஞ்சையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அந்த நீதிமான் இயேசு கிறிஸ்துவே. அவருடைய வாஞ்சை வார்த்தையாயிருந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதாகவே இருந்தது. பிதாவே, இதை எங்களுக்கு அருளும். நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல் என்று நாம் கூட்டம் முடிந்து கலைந்து செல்கையில் பாடும் அந்த பாடலை பாடுகையில் இப்பொழுது நாம் எழும்பி நிற்போமாக. இப்பொழுது இன்றிரவு இச்செய்தி சென்றுள்ள இடங்களில் உள்ளவர்களே, இப்பொழுது நாம் ஜெபத்தில் முடித்து கலைந்து செல்லும் போது தேவன் உங்களோடு இருப்பாராக. வெளியே அங்குள்ள ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. நான் இதை உங்களுக்கு கொண்டு வந்த போது நீங்கள் அதை அவ்வளவாய் கேட்டு மகிழ்ந்துள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே தேவன் அதை உங்களுடைய இருதயத்தில் வைத்து உங்களுக்கு அதற்குரிய சரியான வியாக்கியானத்தை அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். இங்கே கூட்டத்தில் இந்த உருமால்களை வைத்துள்ள ஜனங்களாகி உங்களைத்தான் நான் அவர்களின் மேல் கரங்களை வைத்திருக்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் சுகவீனமான ஜனங்களே இருக்கக்கூடாது என்றும் நான் ஜெபிக்கிறேன். எப்படி நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். நாம் ஒன்று கூடி இருக்கும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்பேன் என்று கூறியுள்ளார். அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். ஆகையால் நாம் பிரிந்திருக்கவில்லை. நாம் ஒரே நபராய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் மற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கையில் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நாங்கள் உங்களை மீண்டும் காணும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கு அருகில் வசிக்கிற நீங்கள் கூடாரத்திற்கு வந்து இங்குள்ள நம்முடைய நல்ல போதகர் சகோதரன் நெவிலை சந்தியுங்கள். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். சகோதரன் மேன் மற்றும் இங்கே கூடாரத்தில் அருமையான ஜனங்களாய் அவர்கள் உள்ளனர். நீங்கள் சகோதரன் ஜூனியர் ஜாக்சனுக்கு அல்லது தேசத்தினூடாக உள்ள மற்றவர்களுக்கு அருகில் இருந்தால், அதாவது நியூயார்க் மற்றும் அவர்கள் தங்களுடைய கூட்டங்களை நடத்தும் வெவ்வேறு இடங்களுக்கு அருகில் இருந்தால், அதாவது அரிசோனா, கலிபோர்னியாவுக்கு அருகில் இருந்தால் அந்த சபைகளுக்கு விஜயம் செய்யுங்கள். நீங்கள் அங்கு வெளியில் இருப்பீர்களாயின் கர்த்தராகிய இயேசுவை குறித்து அதிகம் அறிந்து கொள்ள போதகர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல் என்னும் பாடலை நாம் பாடுகையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு சபையோரை நோக்கி பார்க்கும்போது அங்கு பின்னால் சகோதரன் எஸ்எல் பீலர், சகோதரன் பாமர் மற்றும் பலர், சகோதரன் ஜேடி மற்றும் இங்கே அநேக ஊழியக்காரர்கள் சுற்றிலும் நிற்பதை காண்கிறேன். என்னால் அவர்களை பெயரிட்டு அழைக்க முடியவில்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் இங்கு அழைத்து நீங்கள் யாவருமாய் சேர்ந்து கூட்டத்தை முடித்து வைக்கும்படி அல்லது வேறு ஏதாவது ஒன்றை செய்யும்படிக்கு கூறவே நான் விரும்புகிறேன். உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவ இருதயத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிவோம். நாம் யாவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே நபராயிருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த அடுத்த சரணத்தை ஞாபகப்படுத்தி அதை பாடுகையில் நம்முடைய சகோதரன் மார்டின் இங்கு நம்மை ஜெபத்தில் முடித்து அனுப்பி வைப்பார். இந்த சகோதரன் ஏல் மார்டின் ஆர்கன்சாஸ் அல்லது மிசௌரியில் இருந்து வந்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன். மிசௌரி, அங்கே ஆர்கன்சாஸில் உள்ள மிசௌரி எல்லையில் உள்ளார். அவர்களுக்கு அங்கு ஒரு சபை உள்ளது. அங்கே கீழே இருந்து வந்துள்ள இந்த மற்றொரு சகோதரனை நான் கவனித்தேன். அவருடைய பெயர் ப்ரூவர் என்பதை என்னால் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர் இக்காலையில் இங்கே இருந்தார். அவர் இன்னமும் இன்றிரவும் இங்கே இருக்கிறார் என்று நான் யூகிக்கிறேன். ஆம், நான் அவர் அங்கு நிற்பதை காண்கிறேன். சகோதரன் ப்ரூவர், நான் அநேக முறை அவருடைய சபைகளை பிரதிஷ்டை செய்ய வருவேன் என்று வாக்களித்தேன்.
என்னால் முடிந்த அளவு கர்த்தருடைய உதவினால் என்ற ஒரு நாள் நான் அங்கு செல்வேன். இப்பொழுது நாம் இந்த அடுத்த சரணத்தை இப்பொழுது பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் தலைவணங்கி அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் பணிவோம். நமது பயணம் முடிவுறும் போது பரலோகத்தில் உள்ள ராஜாதி ராஜாவுக்கு நாம் கிரீடம் சூட்டுவோம். இப்பொழுது அதை பாடுவோமாக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அதில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அதில் ஜெபியுங்கள்.